குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின எ ரோட் சைட் ஸ்டாண்ட் என்கின்ற ஒரு போம். இது என்சிஇஆர்டி புக் சிபிஎஸ்இ கிளாஸ் 12ல் பொயட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு போம். இந்த போமை எழுதுனது ராபர்ட் ஃப்ராஸ்ட். He was born in 1874. 1874 பிறந்திருக்காரு. 1963 1963 மறைந்திருக்கிறார். ஸோ இவர் நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு 20th செஞ்சுரி, அதாவது பிறந்தது 1874 பிறந்துட்டார். ஆனால் ஒரு பொயட்டாக எஸ்டாப்ளிஷ் ஆனது 20ஆம் நூற்றாண்டு. அங்கே தான் 1874 பிறந்திருக்காருன்னா ஒரு 26 வயசு அவருடைய கல்லூரி வாழ்க்கை அப்படியே போயிருக்கும். இதெல்லாம் ஆரம்ப காலங்களாக இருந்திருக்கும். 20ஆம் நூற்றாண்டில் தான் அமெரிக்காவின் ஒரு தலை சிறந்த கவிஞர் என்ற புகழை இவர் பெற்றிருக்கிறார். ஸோ ஹி வாஸ் அக்ளைம்டு as a great American poet of the 20th century அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எதை பற்றி எழுதுகிறார்? He wrote about the characters, மனித குணாதிசயங்கள் இருக்கு இல்லையா, கேரக்டர்ஸ், அந்த பற்றி எழுதுகிறாரு. இப்போ நான் இந்த போயட்ரியில் எதை பற்றி எழுதினாருங்கிறத பற்றி கூட நம்ம பார்க்கலாம். ஸோ கேரக்டர்ஸை பற்றி, பீப்புள் மக்களை பற்றி, லேண்ட்ஸ்கேப் கண்ணு கட்டிய தூரம் வரையும் இருக்கக்கூடிய அழகான காட்சிகள், இயற்கை காட்சிகளை பற்றி, இதெல்லாம் பற்றி நிறைய எழுதியிருக்கார். அடுத்தது இவருடைய கவிதையில் முக்கியமாக இடம்பெறக்கூடியது த ஹியூமன் ட்ராஜடிஸ், மனித வாழ்க்கையின் துன்பங்கள். துன்பங்களை செத்து போகிறது மட்டும் இல்லை, மனுஷன் உயிரோடு இருக்கும்போதே எவ்வளோ கஷ்டங்களில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஸோ மனித வாழ்க்கையின் ட்ராஜடிஸ், ஹியூமன் ட்ராஜடிஸை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. அண்ட் ஹியூமன் ஃபியர்ஸ், ஃபியர்ஸ்னால் பயம். எதை பற்றி பயம் அப்படின்னா ஒரு பெரிய பேயை பார்த்து அது இல்லை, மனித வாழ்க்கையிலேயே ஒருவன் கடன் கேட்டு நம்ம வீட்டுக்கு வரான், கடன் கொடுத்தவன் கடன்காரன் திரும்பி நம்ம கேட்க வர்றான். அப்போ நமக்கு பயமாக இருக்கும், ஐயோ நம்மகிட்ட காசு இல்லை, அப்போ கொடுத்த காசை கேட்க வர்றான், அவன் சத்தம் போடுவான், கத்துவான், அப்போ நமக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். ஸோ அந்த ஹியூமன் ஃபியர்ஸை பற்றி, ஹியூமன் ட்ராஜடிஸை பற்றி, இதை பற்றி இவர் நிறைய எழுதியிருக்கிறார். அடுத்தது வாழ்க்கையினுடைய சிக்கல்கள் இருக்கு இல்லையா, த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் லைஃப். அந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் சிக்கல்களை பற்றி இவர் நிறைய எழுதியிருக்கிறார். கடைசியில் அந்த இப்படி தான் இருக்கும், வாழ்க்கை சிக்கலாக தான் இருக்கும், வாழ்க்கை பயமாக தான் இருக்கும், வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இவைகளை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும் என்கின்ற அதையும் சொல்லுவார். ஐயோ எனக்கு பயமாக இருக்கே, ஐயோ அப்படின்னு அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் யூ ஷுட் அக்செப்ட் இட், யூ ஷுட் அக்செப்ட் இட் ஆஸ் யுவர் பர்டன். இதெல்லாம் வாழ்க்கை என்ற இந்த சுமை இருக்கும், இந்த சுமையை நீங்கள் தாங்கி கொண்டு தான் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற வகையிலும் இவருடைய கவிதைகள் இருக்கும். இவருடைய கவிதையில் மிகவும் புகழ் வாய்ந்தது என்னால் நிறைய கவிதைகள் இருக்குது. ரொம்ப குறிப்பாக சொன்னால் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங் என்ற ஒரு கவிதை. ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங். இந்த போயட்ரியினுடைய சிறப்பு என்னென்னா, இந்த போயட்ரி மொத்தம் 4 ஸ்டாண்ட்ஸா, அதில் இந்த லாஸ்ட் ஸ்டாண்ட்ஸாக இருக்குது பாருங்கள், இது நம்முடைய ஜவஹர்லால் நேரு தெரிஞ்சிருக்கும், த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு, அவருடைய டேபிளில் இந்த 4 வரிகளை அப்படியே எழுதி வச்சிருப்பார், பிரிண்டடாக அப்படியே வச்சிருப்பார் டேபிள் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவ்வளவு புகழ் வாய்ந்த ஒரு போம் இது. அடுத்தது மெண்டிங் வால் என்று. மெண்டிங் வால்னால் இப்போ ஒரு தோட்டம் இருக்குது, அந்த பக்கம் தோட்டத்துக்கு சொந்தக்காரன், இந்த பக்கம் ஒரு தோட்டத்துக்கு சொந்தக்காரன், ரெண்டுக்கும் இடையில வேலி வச்சுருப்போம் இல்லையா, அந்த வேலி. இப்போ நம்ம முள் வேலி வச்சுருப்போம், சிலருடைய இதில் பார்த்திங்கன்னா கம்பி வேலி போட்டிருப்பாங்க. ஆனால் அமெரிக்காவில் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கல்லுனாலான சுவர் எழுப்பியிருப்பாங்க, அதுதான் வால், சுவர். அது சில சமயங்களில் என்ன ஆகிடுனா எங்கேயாவது ஒரு இடத்துல டேமேஜ் ஆகி கிடக்கும். அந்த டேமேஜ் ஆனதை வருஷத்துக்கு ஒரு நாள் எந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்த்தா அதை சரி பண்ணுவாங்க. அதை சரி பண்ணுறது அதுதான் மெண்டிங்னு பேர். மெண்ட் அப்படின்னா ரிப்பேர், மேக் இட் கரெக்ட், அதை சரி பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த வாலை, சுவரை சரி பண்ணுறாங்க. இதில் என்ன இருக்குது, போய்ட்டு படித்து பார்த்தா தான் தெரியும். அந்த பக்கம் இருக்க
ஒரு நிலத்துக்காரனுடைய மனநிலை எப்படி இருக்கும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய நிலத்தின் மனநிலை எப்படி இருக்கும்னு ரொம்ப அழகாக அந்த கேரக்டர்ஸை பண்ணியிருப்பார். அடுத்தது பர்ச்சஸ். பர்ச்சஸ் என்பது ஒரு தாவரம், ஒரு செடி. அதை பற்றி நிறைய போக வேண்டாம், அப்படியே போயிடும் இன்ட்ரோடக்ஷன்லேயே. இதெல்லாம் இவருடைய முக்கியமான போம். இப்போ இந்த போமில் எப்படி இருக்குன்னா, கஷ்டம், மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டம், கிராமங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நகரத்தில் கேஷ் ஃப்ளோ எப்படி இருந்தாலும் எல்லாருடைய கையிலையும் பணம் புழங்கும். ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் கூட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 500,000 கையில் வச்சுருப்பார். சாதாரண வேலை செய்பவர்கள் கூட அவங்ககிட்ட காசு இருக்கும். ஆனால் இதே இது கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு காசு புழக்கம் இருக்காது. காசுங்கிறது அவ்வளோவா புழக்கம் இருக்காது. அந்த வருஷம் அந்த ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க அந்த வயலில் அல்லது விளையும் போது அந்த விளைஞ்சதை கொண்டு போய் போட்டு அப்போ கையில் பணம் இருக்கும். தினசரி அல்லது 2 நாளைக்கு ஒருக்க 4 நாளைக்கு ஒருக்க கையில் நிறைய பணம் புழங்குமானா இருக்காது. அந்த சமயத்தில் ஓரளவுக்கு பணம் வரும். அந்த பணத்தை வச்சு இவங்க யார் கொடுக்க வேண்டியது, கடன் வாங்கினது கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் காசே இருக்காது. இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கவங்க நிலைமை அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க கிராமத்திலிருந்து தினம் நமக்கு காசே இல்லையா, என்னடா பண்ணுறது அப்படின்னு நகரத்திற்கு இவர்கள் இடம்பெயர்ந்து செல்வார்கள். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நகரத்தினுடைய வெளிப்பகுதியில் ரோட்டில் ஏதாவது ஒரு சின்ன கடை வச்சுருப்பாங்க. சின்ன கடை, அந்த ரோட்டை ஆக்கிரமித்து அப்படி ஒரு கடை வச்சுருப்பாங்க. அந்த பக்கம் ரோட்டில் போகிற வர்ற பஸ்ஸு, காரு அவங்க நிறுத்தி ஏதாவது திங்ஸ் வாங்குவாங்க. அவன் எவ்வளோ வாங்கிடுவான். இப்போ ஒரு நகரம் என்றால் தெருவில் மக்கள் நடமாடிக்கொண்டே இருப்பார்கள். அதில் 100 பேர் போனாங்கன்னா 2 பேர் வாங்குவான். ஆனால் நீங்கள் ஊருக்கு வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கார் தான் போகும், கார் போகும், மோட்டர் சைக்கிள் போகும், இவங்க தான் போகணும். இவங்க போகிறவன் யாராவது நிறுத்தி ஏதாவது வாங்கினா தான் உண்டு. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும். இது மாதிரியான ஒரு மனிதன், அவனுடைய கேரக்டர் என்ன, அந்த காரில் வர்றவன் அவனுடைய கேரக்டர் என்ன, இவங்க வாழ்க்கை எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது என்ற இவங்களுடைய ட்ராஜடி என்ன, இவைகளை பற்றி தான் இந்த கவிதையில் எழுதியிருப்பார். Now we see the poem A Roadside Stand. ரோட் சைட் ஸ்டாண்ட் அப்படின்னா ஏதோ ரோடில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. ரோட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப், ஒரு கடை, இதை தான் ரோட் சைட் ஸ்டாண்ட் என்று சொல்லுகிறார். த லிட்டில் ஓல்டு ஹவுஸ். இந்த ரோட்டு ஓரமாக ஒரு மிக சிறிய, ரோட்டை ஆக்கிரமிச்சு நீ ஒரு பெரிய வீடெல்லாம் கட்ட முடியாது. சும்மா முன்னாடி கடை இருக்கும், பின்னாடி ஒரு ஷெட்டு மாதிரி வச்சுக்குவாங்க, சின்னதாக வச்சுக்குவாங்க. 2 பேர் படுத்து தூங்கலாம், ஏதாவது ஒரு டீ போட்டுக்கலாம், ஏதாவது கொஞ்சமாக சமைச்சிக்கலாம், அவ்வளோதான். நிறைய பாத்திர பண்டங்கள்லாம் நீங்கள் வச்சுக்கவே முடியாது. அந்த டீ போடுறதுக்கும் சமைக்கிறதுக்கும் தேவையான பாத்திரங்கள், இவர்களுக்கு தேவையான உடை இருக்கும். இந்த குளிக்கணும் அப்படின்னாக்கா பக்கத்தில் ஏன்னா ஊருக்கு வெளிப்புறம் தானே இருக்குது, பாத்ரூம் போகிறது, டாய்லெட் போகிறதுனா அப்படியே எங்கேயாவது ரோட் சைட்லேயே போய்க்குவாங்க. ஏதாவது குளிக்கணும்னா அங்கே எதையாவது ஒரு ஒரு வயலில் நிலத்தில் அங்கே ஏதாவது பம்ப் செட் இருக்கும், அங்கே போய் கேட்டு அங்கே கொஞ்சம் குளிச்சுக்குவாங்க. இப்படி தான் இவங்க வாழ்க்கை அங்கே தான் ஓடும். அது மாதிரியான த லிட்டில் ஓல்டு ஹவுஸ், ஒரு மிக சிறிய ஓல்டு ஹவுஸ், ஒரு பழமையான வீடு. அவுட் அப்படின்னா அதனுடைய வெளிப்பகுதியில் அந்த வீடு, அந்த வீட்டினுடைய முன்னாடி வெளிப்பகுதியில் வித் எ லிட்டில் நியூ ஷெட், அதனுடைய வெளிப்பகுதியில் பொருட்கள் விற்பதற்காக ஒரு சின்ன ஷெட்டு. அவுட் அப்படின்னா வெளியில் நீட்டிக்கிட்டு ஒரு சின்ன ஷெட்டு ஒன்று போட்டிருக்காங்க, லிட்டில் நியூ ஷெட். அதான் அவங்களுடைய கடை. இன் ஃப்ரண்ட் அட் தி எட்ஜ் ஆஃப் த ரோடு, அந்த ரோடினுடைய எட்ஜில், ரோட்டினுடைய சாலையினுடைய விளிம்பில், இன் ஃப்ரண்ட் முன் பகுதியில் அது இருக்கு. வேர் த டிராஃபிக் ஸ்பெட். ஸ்பெட் அப்படின்னா ஹை ஸ்பீடு, பயங்கரமான வேகத்தில் டிராஃபிக். டிராஃபிக் அப்படின்னா டிராஃபிக் வேகமாக போகுது அப்படின்னா அந்த கார்களும் பஸ்ஸுகளும் 2 சக்கர வாகனங்களும் விரைவாக சென்று கொண்டிருக்கிறது. 2 வீலர்ஸ், 4 வீலர்ஸ், பஸ்ஸஸ், ட்ரக்ஸ், லாரிஸ், இவையெல்லாம் ஏன்னா ஹைவே இது. அப்போ ஹைவேனா எவ்வளோ வேகமாக போவாங்க, அப்படி வேகமாக போகிற சாலையின் ஓரத்தில் விளிம்பில் அதனுடைய எட்ஜில் இந்த மாதிரி ஒரு பழைய வீடு. அந்த பழைய வீட்டினுடைய முன்பகுதியை கொஞ்சம் நீட்டி சில பொருட்களை வைத்திருப்பார்கள். இதான் அந்த இது. A roadside stand that too pathetically, பரிதாபம், pathetic அப்படின்னா ரொம்ப பரிதாபமாக, pathetically pled. Pled அப்படின்னா ப்ளீடு, கெஞ்சுது.
அதை பார்த்தாவே பாவம்டா அது. ஒரு கடைன்னா எப்படி இருக்கணும்? ஒரு கடைன்னா அந்த கடைக்கு அந்த இன்டீரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கடையை நீங்கள் வச்சுக்கிறது பிரயோஜனம் பெருசு இல்லை. அந்த கடைக்கு நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுத்து, ஒரு நகரத்துலலாம் அப்படி தானே இருக்கும், ஒரு அட்வான்ஸ் கொடுத்து, அப்புறம் கடைக்கு உள்ளுக்குள்ளே வச்சுக்கிற ரேக்கு, அந்த ஸ்டாண்டு, டேபிள், ஃபர்னிச்சர் இதெல்லாம் உள்ளே வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொருள் வாங்கி வைக்கணும். அப்போ எவ்வளோ பணம் தரும். ஆனால் இங்கே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா அப்படி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கிற இடத்துல ஒரு பொருளை அப்படி வச்சுருப்பாங்க. அது ரொம்ப பரிதாபகரமாக இருக்குது அந்த கடை. பேத்தட்டிக்லி பிளட்னா ப்ளீடுனா ப்ளீஸ், கெஞ்சுது. இவ்வளோதாங்க. ரொம்ப பரிதாபகரமான நிலையில் இருக்கக்கூடிய அது அந்த ரோட் சைட் கடை அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், எ ரோட் சைட் ஸ்டாண்ட் தட் டு பேத்தட்டிக்லி ப்ளீட். அந்த ரோட் சைடு கடை பரிதாபகரமாக ரோட்டில் போகிறவங்க வர்றவங்களாம் பார்த்து, ஐயா ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போய்யா. அதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுத்தால் கேவலம். அதனால கொஞ்சம் பொருளை வாங்கி வச்சு அந்த பொருளை வந்து 5 ரூபாய்க்கு வாங்கினா 6 ரூபாய்க்கு விற்கிறோம். 1 ரூபா நமக்கு லாபம் கிடைக்குது. இப்போ 1 ரூபா ஒருத்தன் பிச்சை போட்ட மாதிரி பிச்சைன்னு எடுக்காமல் ஒரு பொருளை வாங்கி விற்கிறாங்க. அப்போது ஒரு பிச்சைக்காரன் எப்படி கெஞ்சுவானோ அது மாதிரி இவங்க கெஞ்சலை, ஆனால் அந்த கடை கெஞ்சுது. இப்போ பாருங்கள், ஒரு கடை கெஞ்சுதுன்றோம். எ ரோட் சைட் ஸ்டாண்ட் தட் பேத்தட்டிக்கலி, அது ரொம்ப பரிதாபகரமாக ப்ளீட், கெஞ்சுது. ரோட் சைடு கடை கெஞ்சுது அப்படின்னா இதுதான் பர்சானிஃபிகேஷன் பேர். ஒரு உயிரற்ற பொருள் ஒரு மனுஷன் செய்கிற மாதிரி ஒரு காரியத்தை செய்யுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன பேர்? இந்த ஒரு பார்த்தீங்களா, ஒரு சட்டையை நானே ஒரு வாரமாக போட்டு தினம் அதே சட்டையை போட்டுக்கிட்டே இருக்கேன். வீட்டில் இருக்க வேண்டி இப்படி பண்ணினேன்னு இந்த சட்டையே கெஞ்சுண்டா, உற்று என்னைய அப்படின்னு கெஞ்சுண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சட்டை அவங்ககிட்ட கெஞ்சுமா, அதுக்கு தான் பர்சானிஃபிகேஷன் பேர். இப்போ இந்த ரோட் சைட் ஸ்டாண்ட் அது அப்படி கெஞ்சுது அப்படின்னு சொல்கிறோம். இது பர்சானிஃபிகேஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் லைனில் த ஓல்டு ஹவுஸ் வாஸ் அவுட், ஓ அப்படின்னு வருது பாருங்கள். இதுக்கு பேர் அலிட்டரேஷன் அப்படின்னு பேர். அலிட்டரேஷன் அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது, இட் வுட் நாட் பி ஃபேர். இது சரியில்லை. இட் வுட் நாட் பி ஃபேர். ஃபேர்னா ஃபேராக இருக்குது, நியாயமாக இருக்குது, சரியாக இருக்கிறது. இட் வுட் நாட் பி ஃபேர், இது சரியில்லை. டு சே ஃபார் அ டோல் ஆஃப் பிரெட். டோல் தான் பிச்சைன்னு அர்த்தம். பிரெட்டு, எனக்கு பிரெட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு பிரெட்டு கொடுங்க என்று கேட்பது சரியில்லை. அது பிச்சை எடுக்கிற மாதிரி, அது ஒரு கேரக்டருடைய தன்மையவே குறைச்சிரும். அது சரியில்லை. அதனால தான் பட் ஃபார் சம் ஆஃப் த மணி த கேஷ் ஹூஸ் ஃப்ளோ சப்போர்ட்ஸ். அப்போது கொஞ்சம் காசு, த கேஷ் ஹூஸ் ஃப்ளோ, அது இந்த வீட்டுக்குள்ளே பணம் வருதுன்னு வச்சுங்க, அந்த பணம் சப்போர்ட் பண்ணும். எங்கேருந்து வரக்கூடிய பணம்? த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் சிட்டி. ஏன்னா நகரத்தில் இருக்கவன் தான் அந்த ஊருக்கு வெளியில் இது இருக்குது. அப்போ நகரத்தில் இருக்கவன் தான் இந்த தாண்டி போவான். அப்போ நகரத்துக்குள்ளேயே புழங்கிக்கிட்டு இருக்கிற பணத்தில் கொஞ்சோண்டு இந்த கடையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வருதுன்னு வச்சுங்களேன், அது இவங்களுடைய வாழ்க்கையை சரியாக்கிறோம். அதுக்காக இவங்க வந்து எனக்கு பிரெட் இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லைன்னு கெஞ்ச முடியாது. It would not be fair to say for a dole of bread, but for some of the money, the cash, whose flow, whose என்பது the cash flow supports the flower of cities from sinking and withering faint. The flower of cities, நகரத்தினுடைய மலர்கள். அதாவது இந்த நகரம் செழிப்பாக இருப்பதற்கு காரணமானவர்கள் அந்த நகரத்தில் இருக்கவன் இல்லை, அந்த இந்த மாதிரி கிராமங்கள்லேருந்து வந்து உழைக்கிறாங்க இல்லையா, அந்த உழைக்கின்றவர்களால தான் அந்த நகரமே செழிப்படையும். இப்போ திருப்பூர் ரொம்ப செழிப்படையுதுன்னா என்ன தான்? அந்த ஊரில் இருக்கவனால செழிப்படையுதா? அந்த ஊரில் இருக்கவன் காசு நிறையா வச்சுருக்கான், ஒரு பெரிய பெரிய மெஷின் வாங்குவான், இன்வெஸ்ட் பண்ணுவான், மூலதனம்லாம் போடுவான், பெரிய பெரிய தொழிற்சாலைகள், துணி ஆலைகள் வச்சுருவான். உடனே அந்த ஆலை இருந்தால் உடனே வந்துடுமா? அப்போ அங்கே வேலை செய்கிறதுக்கு எல்லா கிராமங்களில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் போய் அங்கே போய் அவங்க கடினமாக உழைக்கிறாங்க. அந்த உழைப்பினால் தான் அவங்க வருது. அதனால அந்த மக்கள் தான் த ஃப்ளவர் ஆஃப் சிட்டிஸ். அந்த நகரம் மலர்ச்சி அடைவதற்கு, அந்த நகரம் சிறப்படைவதற்கு காரணமாகிய நகரத்தின் மலர்களாகிய இந்த சாதாரண மக்கள் ஃப்ரம் சிங்கிங்,
அவங்க மூழ்கி கொண்டிருக்கிற அவங்க குடும்பமே மூழ்கிக்கிட்டு இருக்கும். கிராமங்களில் ஒரு 10வது படிச்சிருக்கிற ஒரு பொண்ணு கரூரில் திருப்பூரில் வேலைக்கு, நீங்கள் வேலைக்கு வாங்க, உங்களை திருமணம் செய்கிற அளவுக்கு காசு உங்களுக்கு நாங்கள் தரோம், அங்கேயே அவங்க தங்களுக்கு இடம் கொடுத்துருவாங்க, சாப்பாடு போட்டுருவாங்க, அப்புறம் மாதம் ஒரு 10,000 தராங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 10,000 அப்படியே பேங்க்கில் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சாலும் ஒரு 60 ஒரு 6 லட்ச ரூபா கிடைக்கும். ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சு ஒரு 6 லட்ச ரூபா வீட்டுக்கு வந்தால் நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ அவங்க நிலைமை எப்படி? சோறு போடுறேன், தங்களுக்கு இடம் கொடுக்குறேன், உன் காசை பேங்க்கில் போட்டுறேன், உனக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்ன உடனே சாதாரண மக்கள் என்ன நினைப்பாங்க? 6 லட்ச ரூபா நம்ம எப்போ சேர்க்க முடியும்? ஓகே போவாங்க இல்லையா? அது மாதிரி போன அந்த மக்கள் அவங்க எப்படி இருப்பாங்க? ஃப்ரம் சிங்கிங், வாழ்க்கையில் மூழ்கி கொண்டிருந்த அந்த மக்கள், அண்ட் விதரிங் என்றால் அழிந்து கொண்டிருக்கின்ற, கிராமங்களிலே மூழ்கி கொண்டிருக்கின்ற, கடன் சுமையிலே மூழ்கி கொண்டிருக்கின்ற, அழிந்து கொண்டிருக்கின்ற, ஃபெயிண்ட்னா என்ன அர்த்தம்? அப்படியே நினைவு தப்பி போகிற, இனிமேல் நம்ம புழப்பமா, நம்மளால் உண்பதற்கு உணவாவது இந்த கிராமத்தில் கிடைக்குமா என்று இருந்த அந்த மக்கள், அவங்க தான் நகரத்தினுடைய ஃப்ளவர்ஸ். அவங்க தி பாலிஷ்டு டிராஃபிக் பாஸ்ட் வித் எ மைண்ட் அஹெட். ஸோ இவங்களெல்லாம் அந்த ஊரை த பாலிஷ்டு டிராஃபிக், த பாலிஷாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். அழகான டிராஃபிக், இந்த இடத்துல டிராஃபிக் என்பது கார் பஸ்ஸு, அதெல்லாம் அப்படி அந்த கார் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சொட்டை விழுந்தால் கூட அவனுக்கு அப்படியே தாங்காது, உடனே அதுக்கு போய் ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி அதை சரி பண்ணிடுவான். அப்படி அழகாக பெயிண்ட் பளபளன்னு இருக்கணும்னு நினைப்பான். கார் வச்சுருக்கான், ஆள் போட்டு தினம் அதை துடைக்க சொல்லுவான், துடைச்சி இது பளபளன்னு இருந்தால் தான் அவனுக்கு பிடிக்கும். அதே மாதிரி 2 வீலர் வச்சுருக்கவன், 2 வீலர் 50,000 ரூபாய்க்கு 2 வீலர் 1 லட்ச ரூபாய்க்கு 2 வீலர் வாங்கினான்னா 25,000 ரூபா செலவு பண்ணுவான். அங்கே லைட்டு, இங்கே லைட்டு, அந்த சீட்டு, குஷன், அதுன்னு ஒரு 20,000 ரூபா செலவு பண்ணுவான். செலவு பண்ணி அழகாக வச்சுக்கோம். இதைத்தான் பாலிஷ்ங்கிறான். த பியூட்டிஃபுல் டிராஃபிக், இந்த இடத்துல டிராஃபிக் என்பது த கார்ஸ், பஸ்ஸஸ், இது எல்லாம் குறிக்குது. த பாலிஷ்டு கார்ஸ் பாஸ்டு, அது இந்த ஏரியாவை கடந்து போகும். வித் எ மைண்ட் அஹெட், கார் போகும், ஆனால் காரில் இருக்கவங்களுடைய மனநிலை எங்கேயோ இருக்கும். அவன் ஏதோ ஒரு மனநிலையில் இந்த ஊரை விட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கான். குழந்தைங்களாம் அழைச்சிக்கிட்டு எங்கேயோ ஒரு ஊருக்கு சுற்றுப்பயணம் செய்கிறவனாக இருப்பான், அல்லது ஏதோ ஒரு தொழில் நிமித்தமாக வேற ஒரு ஊருக்கு போகிறவங்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு காரியத்திற்காக இந்த ஹைவேயில் அந்த பாலிஷ்டு காரில் பாஸ்டு வித் எ மைண்ட் அஹெட், சிந்தனை எங்கேயோ இருக்கும், ஆனால் காரை ஓட்டி போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஆட்கள் ஆர் இஃப் எவர் அசைட் எ மூமெண்ட், அவங்க எப்போவாவது காரில் வேகமாக போய்கிட்டு இருப்பான், அப்படி போகிறவன் ஏதோ சிந்தனையில் போய்கிட்டே இருப்பான். அப்படி போகிறவன் எப்போவாவது அசைடு அப்படின்னா இந்த சைடில் டேர்ன் அசைடு, ஒரு இந்த பக்கம் இப்படி திரும்பி பார்க்குறான்னு வச்சுங்க, அந்த திரும்பி பார்த்தானா தான் அந்த கடையே தெரியும். அவன் பாட்டு கார் இப்படி நேராக ஓட்டிக்கிட்டே போனால் இப்படி ஒரு கடை இருக்கிறதே தெரியாது. அப்போது அங்கே 100 கார் போகுதுன்னா 90 காரில் இருக்கவன் இப்படி ஒரு கடை இருக்குன்னு பார்த்தே இருக்க மாட்டான். ஏன்னா அது ஒரு சின்ன கடை, அவ்வளோதான், தெரியாது. ஒரு 10 பேர் எப்படி ஒரு திரும்பினான்னா அந்த கடை இருக்கிறது தெரியும். அந்த கடை இருக்குதுன்னு தெரிஞ்சு 10 பேருக்கு தெரியும், ஆனால் அதில் எத்தனை பேர் இறங்கி அந்த கடையில் ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்போது அந்த கடையில் என்ன பெரிய வியாபாரம் நடந்துடும், அப்போ என்ன அவங்களுக்கு லாபம் கிடைக்கும், இதில் எப்படி அந்த குடும்பம் வாழ முடியும்? ஆனாலும் வாழ்கிறாங்க. ஏன்னா பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக ஏதோ கிடைக்கிற காசு இதை வச்சுக்கிட்டு நம்ம பிச்சை எடுக்காமல் வாழலாம் இல்லையா, அந்த மாதிரி வாழ்கிறார்கள். The polished traffic passed with a mind ahead, or if ever aside a moment, turn aside a moment, then out of sorts at having the landscape marred with the artless paint. அப்படி திரும்பி பார்க்கறவன் என்ன செய்வான்னா, அப்படி திரும்பி பார்க்குறான். இப்போ நீங்கள் காலபோகமாக பார்க்குறீங்க, 2 பக்கமும் வயல்வெளிகள், மரங்கள், செடி கொடிகள் பசுமையாக எல்லாம் கிடச்சி அழகாக இருக்கும். அப்படி பார்க்கறதுல நிறைய பேர் என்ன செய்வாங்க, பரதேசி இப்போ இந்த இடத்துல ஒரு அழகான இடமா இருக்குது, இவன் போட்டு இந்த இடத்துல போய் ஒரு ரொம்ப பரிதாபமாக ஒரு ஷெட்டை போட்டுவிட்டு இந்த அழகே கெடுத்துட்டான்டா, இப்படி தான் நினைப்பான். பாவண்டாவன் அப்படி நினைக்க மாட்டான். இப்படி திரும்பி பார்த்தா கண்ணு கட்டி தூரம் வரையும் பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய அந்த இடத்துல
இவன் கண்ட அந்த ரோட்டு ஓரத்தை இப்படி திரும்பி பார்க்கும்போது ரோட்டில் முன்னாடி என்ன தெரியும், இந்த கடையும் இவனுடைய அந்த சும்மா ஒரு பழைய ஒரு வீடு தான் தெரியும். ஓல்டு ஹவுஸ்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. பழைய வீடு, முன்னாடி கொஞ்சோண்டு ஒரு இடத்துல ஒரு சில பொருட்களை வச்சுருக்காங்க. இதுதான் தெரியும். இதை பார்த்த உடனே அதில் பெரும்பாலாருடைய சிந்தனை எப்படி இருக்கும்னா, or if ever aside a moment, then out of sorts at having the landscape சீனரி, அழகான காட்சிகளை மார்டு, மார் என்றால் டிஸ்ட்ராய், அழிக்குது. சே, இந்த அழகான காட்சி இருக்கு, இந்த கடையை போட்டு இந்த அழகையே கெடுத்துட்டான்டா, அழிச்சிட்டான்டா. மார்டு என்றால் டிஸ்ட்ராய்டு, அழிச்சிருது. வித் தி ஆர்ட்லெஸ் பெயிண்ட், ஆர்ட்லெஸ் என்றால் அக்லி, அசிங்கமாக இருக்கிற. ஒரு அழகான வீட்டை கட்டி அதில் யாராவது ஒரு அசிங்கமான பெயிண்ட் அங்கே வைப்பாங்களா? பெயிண்ட், ஒரு அழகான படம், 1 கோடி ரூபா செலவழித்து இந்த வீடை கட்டியாச்சு. அப்போது ஹாலில் வைக்கக்கூடிய ஒரு படம் எப்படி இருக்கும்? ஒரு 10,000 ரூபா செலவழிப்பான். அங்கே போய் ஏதாவது இந்த ரோட்டு ஓரத்தில் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு விற்கிற ஒரு படத்தை கொண்டு வந்து மாட்டுவாங்களா? ஃபுல்லோ இந்த வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் மாட்டணும், அப்படி தானே யோசிப்பாங்க. அது மாதிரி இவ்வளோ அழகான காட்சியில் இப்படி நடுவில் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பங்களாவில் ஒரு ஒரு அக்லி பெயிண்ட்டு, அக்லியான அசிங்கமான ஒரு படத்தை மாட்டின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆர் எவர் aside a moment, then out of sorts at having the landscape marked with the artless paint of signs. சைன் அப்படின்னா சைன் போர்டுன்னு அர்த்தம். அதாவது சைன் என்பது எதை குறிக்கிறது? சைன் போர்டு. இப்போ ஒரு கடை அப்படின்னாக்கா, அந்த கடையின் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த புத்தக கடை, இந்த புக் ஷாப், இந்த ஜவுளி கடை, ஏதோ ஒரு பேர் இருக்கும்ல, இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ ஏதோ ஒரு பேர் இருக்கும். அந்த இப்போ இந்த கடையிலையும் ஒரு போர்டு இருக்குது. இப்போ போர்டு இருக்குது அப்படின்னாக்கா, இவன் இருக்கிறதே பழைய வீடு, அந்த பழைய வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நீட்டி வச்சுருக்கான். அங்கே ஒரு கடை, இது ஒரு டீ கடை அப்படின்னு சொல்லணும்ல, ஒரு டீ கடை அப்படின்னு எழுதி வைக்கணும்ல. இதுக்கு என்ன அப்படியே போட்டு அப்படியே இந்த போர்டை வச்சுருப்பான்? சும்மா ஏதோ ஒரு போர்டில் எழுதி வச்சுருக்கான், ஒரு டீ கடை, டீ கிடைக்கும் அப்படின்னு ஏதோ எழுதி வச்சுருக்கான். அந்த போர்டில் ஆஃப் சைன்ஸ் தட் வித், அந்த நேம் போர்டில் தட் வித் என் டர்ன்டு ராங், அங்கே எண்ணுங்கிறத எழுதுனது தப்பாக எழுதியிருக்கான். அப்படின்னா இவங்க ஒன்றும் கிராமத்திலேருந்து வந்தவங்க, படிக்காதவங்க. அந்த நேம் போர்டை இவன் எழுதியிருக்கான், எண்ணுங்கிறது தப்பாக எழுதியிருக்கான். என் டர்ன்டு ராங் அண்ட் எஸ் டர்ன்டு ராங். எஸ், எண்ணும் தப்பாக இருக்குது, எஸ் அந்த கடைக்கு ஏதோ பேர், அந்த எழுத்தில் எண்ணு எஸ்ஸும் தப்பாக இருக்குது அப்படின்னு போடுறோம். அப்படி தான் இவன் எழுதி வச்சுருக்கான். அப்போது மிகப்பெரிய கல்வி அறிவு இல்லாதவர்கள் இவனை சொல்கிறீங்க. நீங்கள் ஊருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தினுடைய இடங்களில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தப்பாக தமிழ் எழுதியிருப்பான். தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் குறிப்பு புத்தகம் அப்படின்னு இருக்குது. அதாவது இங்கே வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்க அதுக்கெல்லாம் லைப்ரரியில் ஒரு இடம் இருக்குது. அது மாதிரியான புத்தகங்கள் அங்கே வச்சுருப்பாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது மாதிரியான புத்தகங்கள்லாம் அங்கே இருக்குது. அப்படிங்கிறதுக்கு குறிப்பு இப்போ இல்லாமல் குறிப்பு புத்தகம்னு எழுதி வச்சுருக்கான். இது எந்த இடம்? லைப்ரரி. அங்கே உள்ள படிக்க வரவன்னா யார்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் 1, குரூப் 2 சர்வீஸ்க்கெல்லாம் போகிறவன். அப்போது அவன் எழுது அந்த போர்டில் இப்போ இல்லை. நான் பார்க்குறேன் தினம். இதுன்னு இல்லை, நீங்கள் நிறைய நகராட்சி அலுவலகம், அரசு அலுவலகங்கள்லாம் போய் அங்கே இருக்கிற எழுதியிருக்க போர்டை பாருங்கள், நிச்சயமாக ஒற்றுப்பிழை இருக்கும், எழுத்துப்பிழையும் இருக்கலாம். ஆனால் அதை விட இக்கு இப்பு இச்சு இவங்களுக்கு போடவே தெரியாது. அப்போ உள்ளுக்குள்ளே எவ்வளோ பெரிய அதிகாரி உட்காந்துருக்கான். அப்படி வெளியில் வரும்போது இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்ல. ஒரு பெரிய அதிகாரி உள்ளே இருக்கான்னாக்கா ஒரு அவன் குரூப் 1 சர்வீஸு குரூப் 2 சர்வீஸ் பண்ணியிருப்பான், அவன் தானே உள்ளே இருக்கான். அவன் வெளியில் வரும்போது அப்போ நம்முடைய இதனுடைய பில்டிங்லேயே இந்த இடத்துல எழுத்து தப்பாக இருக்குடா அப்படின்னு சொல்லணும். அதை மெனக்கட்டு மாற்றணும்ல. எங்கே மாற்றுறாங்க? இது நான் சொல்லி இவ்வளோ படித்தவன் இருக்கிற இடத்துலையே இப்படி தான் இருக்குது. இவங்க கிராமத்தில் அவனுக்கு எண்ணு போட தெரியல, எஸ்ஸு போட தெரியல, எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. அதை தான் சொல்லலாம். இப்போ இதை பாருங்கள், இதுக்கு தான் ரெப்படிஷன் அப்படின்னு பேர். என்ன சொல்கிறோம்? ஆஃப் சைன்ஸ் that with the n turned wrong and s turned wrong, n turned wrong, s turned wrong, this is called repetition என்று பேர். அதான் தப்பாக எழுதியிருக்கான். Offered for sale
வைல்டு பெர்ரிஸ் இன் வுடன் குவாட்ஸ். குவாட்ஸ் அப்படின்னா கண்டெய்னர் அப்படின்னா ஒரு பாத்திரம், மரத்தினாலான ஒரு பாத்திரம். பாத்திரம்னா ஏதோ நம்ம சமைக்கிற பாத்திரம் இல்லை, மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு சின்ன பொட்டி, களி பொட்டி மாதிரி. அந்த பொட்டியில் வைல்டு பெர்ரிஸ், இப்போ நம்ம ஊருக்கு வெளியில் போனீங்கன்னா மாம்பழம் விற்பான், பலாப்பழம் விற்பான், ஆரஞ்சு விற்பான், ஏதோ ஃப்ரூட்ஸ் விற்பாங்கள்ல, அது மாதிரி அந்த நாட்டில் விளைகிற வைல்டு பெர்ரிஸ் ஒரு இதில் வச்சுருக்கான். அப்போ அந்த காரில் போகிறவனுக்கு ஏதாவது கொஞ்சம் பெர்ரிஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் போல இருந்தால் கொஞ்சம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம், அதுக்காக அப்படி வச்சுருக்கான். ஆர் க்ரூக் நெக்டு கோல்டன் ஸ்குவாஷ் வித் சில்வர் வாட்ஸ். ஆர் க்ரூக் நெக்டு. க்ரூக் நெக்டு அப்படின்னா ஒரு நீண்ட கழுத்துடைய கோல்டன் ஸ்குவாஷ், ஒரு கோல்டு கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஜக் மாதிரி, அதில் வித் சில்வர் வாட்ஸ், வெள்ளி நிறத்திலே இருக்கக்கூடிய, வாட்ஸ்னாலும் கண்டெய்னர் அர்த்தம், அது வெள்ளி நிறத்தில் இருக்கக்கூடிய நீண்ட கழுத்தினை உடைய ஜக்கு மாதிரியான ஒரு கண்டெய்னர். அதில் ஏதாவது ஜூஸ் போட்டு வச்சுருப்பான். அங்கே பழமும் இருக்குது, இங்கே ஏதாவது ஜூஸ் வச்சுருப்பான். அப்போ ரோட்டில் காரில் போகிறவங்க டக்குன்னு நிறுத்தி கொஞ்சம் பெர்ரிஸ் வாங்கலாம், அல்லது கொஞ்சம் அது ஃப்ரூட் ஜூஸ் அதுவும் குடிச்சிட்டு போகலாம், அதுக்காக அது வச்சுருக்கான். ஆஃப் சைன்ஸ் தட் வித் N turned wrong and S turned wrong offered for sale wild berries in wooden pots or crook-necked golden squash with the silver warts. இது இப்போ பாருங்க, ஸ்குவாஷ் வித் சில்வர், ஸ்குவாஷ் வித் சில்வர், எஸ் வருது. இப்படி எஸ் வந்துச்சுன்னா என்னென்னு பேர்? அலிட்டரேஷன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அலிட்டரேஷன் அது, அதை நீங்கள் பார்த்துங்க. ஆர் பியூட்டிஃபுல் நெஸ்ட் இன் அ பியூட்டிஃபுல் mountain scene, or beauty rest in a beautiful mountain scene. இங்க பாருங்க, beauty not in a beautiful, b alliteration. or அல்லது beauty rest in a beautiful mountain scene, ஒரு அழகான மலை, அதாவது இவன் இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு அழகான மலை தொடர், ஒரு அழகான மலை காட்சி, அதுக்கு முன்னாடி இவனுடைய இடம் இருக்கு. இந்த இடத்துல இவன் என்ன வைக்கிறான்? வைல்டு பெர்ரிஸ் வைக்கிறான். ஒருவேளை அந்த பகுதியில் எங்கே இருந்தால் பிடுங்கி கொண்டு வந்திருப்பான், அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பிடுங்கி கொண்டு வந்திருக்க வைல்டு பெர்ரிஸ். அப்புறம் அதிலிருந்து ஏதாவது ஜூஸ் பண்ணி அதை ஒரு ஸ்குவாஷ் பண்ணி அதை ஒரு ஜக்கில் வச்சிருக்கான். யூ ஹாவ் த மணி, பட் if you want to be mean, you have the money, you want to be, you want to be, it's a repetition. அங்கே சொன்னோம் இல்லையா, அந்த n turned wrong, s turned wrong மாதிரி you have, you want. ஸோ இதுவும் ஒரு ரெப்படிஷன் தான். you have the money, but if you want to be mean, அப்போ பாருங்க, மணி m, அதே வரியில் மீன் எம் இருக்கு. அப்போ வாக்கியத்தின் ஆரம்பத்தில் ஒரு மெய்யெழுத்துக்கள், 21 மெய்யெழுத்துக்கள்ல பாருங்க, எம் இங்கேயும் வருது அங்கேயும் வருது, இதுக்கு பேர் அலிட்டரேஷன். இதுவும் பார்த்துருங்க. ஸோ யூ ஹேவ் த மணி, பட் இஃப் யூ வாண்ட் டு பி மீன். இந்த காரில் போகிறவனுக்கு பணம் இருக்கும், காரில் போகிறான் அப்படின்னா காசு எல்லாமே போகிறான், ஒரு கார் வச்சுருக்கான், அந்த காரில் அவ்வளோ டீசல் அல்லது பெட்ரோல் போட்டு இவ்வளோ லாங்காக எங்கேயோ போகிறான், பணம்லாம் இருக்கும். ஆனால் அவனுக்கு மீன் மைண்டட் அப்படின்னா செல்ஃபிஷ். இந்த காசை ஏன் நம்ம செய்யணும்? அற்ப புத்தி இருக்கும், அற்ப புத்தி. இங்கே வந்து பேரம் பேசிகிட்டு இருப்பான். தவிர என்ன வைல்டு பெர்ரிஸ் என்ன விலை கிலோ? தம்பி 150 ரூபாயா? யோ எங்கள் டவுனில் 80 ரூபாய்க்கு கிடைக்குதியா, நீ என்ன 150 ரூபா வைக்கிற? அப்படி பேசுவான். இந்த நகரத்தில் கிடைக்கும், ஆனால் ஏன்னா எல்லா பொருட்களும் விளைவித்து நகரத்துக்கு தான் வந்துடும். அப்புறம் அங்கே வாங்கிட்டு வந்து இவ்வளோ தூரம் தள்ளி கொண்டு வந்து ஒருத்தன் விற்கிறான்ல, அப்போ அங்கேருந்து போகிறது வர்றது, இவனுக்கு சாப்பாட்டு செலவு 5 ரூபா கூட தானே விற்பான் இல்லையா? இப்போ நீங்கள் மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா விலையெல்லாம் குறைச்சிருக்கோம். ஆனால் அங்கேருந்து இப்போ நீங்கள் கோயம்பேடு மார்க்கெட், சென்னைன்னு வச்சுக்கோங்க, கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை வாங்கிட்டு வந்து ஒரு 20 கிலோமீட்டரில் ஒரு தாம்பரத்தில் ஒரு கடையை வச்சு ஒன்று விற்கிறான்னு வச்சுங்க, அங்கே வாங்கும்போது 100 ரூபாய்க்கு
ரூபாய்க்கு கிடைக்கும். நீங்கள் கோயம்பேடு மார்க்கெட் போனால் 100 ரூபாய்க்கு கிடைக்கும். அதே நீங்கள் தாம்பரத்தை வாங்கினா அந்த சேம் அதே பொருள் 120 ரூபா தான் சொல்லுவான். ஏன்னா காலங்காத்தாலேயே 4 மணிக்கு போய் அங்கே வாங்கி ஒரு லாரியில் போட்டு எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சு விற்கும்போது அவனுக்கு காசு கூட தான் செய்யும். இது யோசிக்கணுமா இல்லையா? ஆனால் அந்த காரில் போகிறவன் என்ன பண்ணுவான்னா மீன் மைண்டட், ஒரு அற்ப புத்தி உள்ளவனை தான் இருப்பான். யூ ஹேவ் த மணி, உங்கள்கிட்ட காசு இருக்குது, பட் யூ வாண்ட் டு பி மீன். ஆனால் நீங்கள் அற்ப புத்தி உள்ளவர்களாக, செல்ஃபிஷாக, சுயநலம் மிக்கவர்களாக, நாட் டு ஸ்பெண்ட் மணி, பணம் செலவழிக்கக்கூடாது என்ற எண்ணமுடைய சுயநலம் மிக்கவர்களாக நீங்கள் இருந்தால் வை கீப் யுவர் மணி. அப்படி தான் இருப்பான் ரொம்ப பேர், காசு செலவழிக்க மாட்டான். சரி பாவண்டா, ஒருத்தான கடை போட்டிருக்கான், அவனும் கஷ்டத்தில் தானே இருப்பான் அப்படின்னு நீங்கள் ஒரு காரை நிறுத்தி அவன்கிட்ட அவன் ஏதோ சொல்கிற விலைக்கு என்ன உங்கள்கிட்ட 2 ரூபா கூட வாங்கி பெரிய அடுத்தது இது அப்படியே பெரிய இந்த கடையாக்க போகிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் சினிமாவில் தான் பார்க்கலாம். அண்ணாமலை அப்படியே சைக்கிளில் போய் இதை ஏதோ பண்ணுவார், அப்புறம் ஒரே ஒரு பாட்டிலேயே பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவார். ரோட்டு கடை வச்சுருப்பான், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அந்த ஏரியாவே விலைக்கு வாங்கி ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டினார்னு சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் நடைமுறையில் இது ஏதாவது பாசிபிளா? ஒரு நாளைக்கு அவனுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்? திடீர்னு அவங்க வீட்டில் இருக்கவங்க யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஆஸ்பத்திரி அன்னைக்கு கடை திறக்கவே முடியாது. பழங்கள் விற்கிறான், பழங்கள் அழுகி போனால் என்ன பண்ணும்? இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான்னு உங்களுக்கு புரியும். பிச்சை எடுக்காமல் ஏதோ செய்யலாம். அப்போது நம்மளை பிச்சை போடாமல் இவ்வளோ கௌரவமாக இருக்கான். அப்போ நீங்கள் போய் நிறுத்தி விலையெல்லாம் கேட்கக்கூடாது, வாங்கிக்கிட்டான் ஏதோ கேட்குறத கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா அவன் வாழ்க்கை சந்தோஷமாக சாப்பிடுவான், வேற என்ன செஞ்சுருவான் இல்லையா? இதைத்தான் சொல்லலாம். யூ ஹேவ் த மணி, பட் இஃப் யூ வாண்ட் டு பி மீன், வை கீப் யுவர் மணி? பணத்தை நீ என்ன வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற? திஸ் கிராஸ்லி அப்படிங்கிறது கோபம் வரும். அந்த கடையில் இருக்கிறவன் சரி இவ்வளோ காசு வச்சுக்கிட்டு தானே இவன் காரில் போயிட்டு இருக்கான், ஒருத்தனாவது இறங்கி ஏதாவது பொருள் வாங்கக்கூடாதா அப்படின்னு அந்த கடையில் இருக்கணும் கோபமாக வரும். ஆனால் நீங்கள் கோவப்பட்டு என்ன பண்ண, அவன் நிறுத்தி வாங்கினா தான் போச்சு. நிறுத்துவான், வாங்குவானான்னு சொல்ல முடியாது இல்லையா? அதான் அவன் கோவத்தில் இருக்கான். பீயிங் கிராஸ்லி என்பது கோவம். அண்ட் கோ அலாங், போயிட்டே இருப்பான். அண்ட் கோ அலாங், ஒருத்தன் நிறுத்த மாட்டான், எல்லாம் போயிட்டே இருப்பான். கோ அலாங். தி ஹர்ட் டு த சீனரி வுட் நாட் பி மை கம்ப்ளைண்ட். த ஹர்ட் டு த சீனரி, இந்த காட்சி யாரும் நிற்காமல் போய்கிட்டே இருக்கான். இந்த போய்கிட்டே இருக்கிறது இந்த கடை வச்சிருக்கிறவன் ஒவ்வொரு காராக பார்த்துக்கிட்டே இருப்பான், யாராவது வந்து நிறுத்த மாட்டாங்களா என்று பார்த்து கொண்டே இருப்பான். அது அவனுக்கு டிசப்பாயின்மெண்ட்டு, ஏமாற்றத்தை உருவாக்கும். அவன் மனசுக்குள்ள ஒரு ஹர்ட், அவன் மனசை வந்து சங்கடப்படுத்தும். த ஹர்ட் டு த சீனரி வுட் நாட் பி மை கம்ப்ளைண்ட். இதை போய் நம்ம எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறது? யாருமே நிறுத்த மாட்டேங்கிறார்கள் என்று நீங்கள் போய் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? ஸோ தட் வுட் நாட் பி மை கம்ப்ளைண்ட். அது கம்ப்ளைண்ட் இல்லை, ஆனால் யாரும் நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். இது என்னுடைய கம்ப்ளைண்ட் இல்லை என்று சொல்கிறார். ஸோ மச் ஆஸ் த ட்ரஸ்டிங் சாரோ ஆஃப் வாட் இஸ் அன்செட். ஸோ மச் ஆஸ் தி ட்ரஸ்டிங் சாரோ ஆஃப் வாட் இஸ் அன்செட். இதெல்லாம் சொல்லப்படாத ட்ரஸ்ட் அப்படின்னா பிலீவ், நம்பிக்கை, சொல்லப்படாத நம்பிக்கை. யாரோ ஒருத்தன் வருவான், மரம் வச்சவன் தண்ணி ஊற்றாம விட்டுருவானா? நம்ம இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், கடவுள் நமக்கு ஏதாவது வழிகாட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கை தான். அப்படி தான் அவன் வாழ்ந்துகிட்டே இருப்பான். நீ ஒருத்தன் கூட வண்டியை நிறுத்தி எந்த பொருளுமே வாங்கலைன்னா ஒன்று கூட விற்காம கூட போகத்தான் செய்யும். ட்ரஸ்டிங். So much as the trusting sorrow of what is unsaid. அந்த நம்பிக்கை, யாருமே வாங்க மாட்டேன் என்கின்றார்கள் என்ற நம்பிக்கை, இதற்கு பின்னாடி என்ன இருக்குன்னா அன்செட் சாரோ. அன்செட்னா சொல்லப்படாத துன்பம். சிலர் தங்களுடைய துன்பத்தை சொல்லுவாங்க, ஆனால் பல துன்பங்களை சொல்ல முடியாது. ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை, 3 நாளாக நான் என் குடும்பமே பட்னியாக கிடக்குன்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன், இவ்வளோதான் சொல்லுவாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் என்ன சொல்லுவேன்? கொஞ்ச நாள் ரொம்ப சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, இவ்வளோதான் சொல்லுவாங்க. நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யணும். ஐயையோ நான் சாப்பிட்டு 7 நாள் ஆச்சுங்க, வீட்டில் அரிசி கூட இல்லைங்க, எண்ணெய் இல்லை, சமைக்கவே இல்லை, குழந்தைங்களாம் பட்னியாக கிடக்கு, இப்படி சொல்ல முடியுமா? இல்லையா?
அப்படி சொல்ல முடியாது. அதான் அன்செட் சாரோனா, சொல்லப்படாத துன்பம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கும். நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கானேன்னு நினைக்காதீங்க. அவன் உள்ளத்துக்குள்ளே சொல்லப்படாத துன்பமும் சோகமும் நிறைய இருக்கும். அந்த சாரோ அண்ட் வாட் இஸ் அன்செட் ஹியர் ஃபார் ஃப்ரம் தி சிட்டி. ஹியர் இங்கே நகரத்திலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கான். ஃபார் ஃப்ரம் எஃப் அலிட்டரேஷன். ஹியர் ஃபார் ஃப்ரம் தி சிட்டி வி மேக் அவர் ரோட் சைட் ஸ்டாண்ட். நகரத்திலிருந்து வெகு தொலைவிலே நாங்கள் இந்த ரோட் சைட் ஷாப் நாங்கள் வச்சுருக்கோம். அண்ட் ஆஸ்க் ஃபார் சம் சிட்டி மணி டு ஃபீல் இன் ஹேண்ட். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்? நகரத்துக்குள்ள கோடிக்கணக்கான ரூபா. ஒரு சினிமா நடித்தா 200 கோடிங்கிறான் அவன். ஒரு சினிமாவை நடித்தா 200 கோடி அவனுக்கு கிடைக்குது. ஒரு சினிமா எவ்வளோ நாளாக நடிப்பான்? ஒரு 3 மாதத்தில் நடிக்கிறான், 6 மாதத்துலேயே நடிக்கிறான்னு வச்சுக்கோ. அப்போ அவனுடைய சம்பளம் என்ன? அவனுடைய சம்பளம் 200 கோடினா அதை டைரக்ட் பண்ணுறவனுக்கு 150 கோடிங்கிறான், கதை எழுதினவன் 10 கோடிங்கிறான், இவனுக்கு 5 லட்சங்கிறான், ஒரு 2 லட்சங்கிறான், 1 லட்சங்கிறான். ஒரு பெரிய ஷாப் சரவணா ஸ்டோர் அப்படின்னு எடுத்தால் அந்த கடையே கடல் மாதிரி இருக்குது. அவங்ககிட்ட எத்தனை நாள் வேலை பார்க்குறான்னு அவனுக்கே தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அந்த முதலாளிக்கு கடையில் வேலை செய்யணுன்னே எவனு தெரியாது. அவன்கிட்ட 10 கார் இருக்கும், 20 டிரைவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்படியெல்லாம் எவ்வளோ பணம் இந்த நகரத்துக்குள்ளே இருக்காது. அப்புறம் தப்பாக பணம் சம்பாதிக்கிறவன், கஞ்சா கடத்தி கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி கோடிக்கணக்கான வச்சு காசு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் இந்த போதைப் பொருட்களெல்லாம் விற்றுக்கிட்டான், அதில் ஒருத்தன் பெரிய கோடியாக சம்பாதிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பான். இப்படியெல்லாம் நகரத்தில் எவ்வளோ காசுலாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த காசில் கொஞ்சோண்டு ஒன்றும் கேட்கல, ஒரு நாளைக்கு எனக்கு 200 ரூபா கிடைக்கிற மாதிரி ஒரு வழி பண்ணுங்களா, ஒரு 200 எனக்கு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், ஐ ஃபீல் த மணி. அந்த பணத்தை நான் அப்படியே பார்ப்பேன். நான் சொல்கிறேன், ஹவு ஃபார் ஹியர் ஃபார் ஃப்ரம் த சிட்டி வி மேக் அவர் ரோட் சைட் ஸ்டாண்ட் அண்ட் ஆஸ்க் ஃபார் சம் கொஞ்சோண்டு சிட்டி மணி. நகரத்துக்குள்ளே புழங்கிக்கிட்டு இருக்கிற பணத்தில் கொஞ்சோண்டு இங்கே வருதுன்னு வச்சுங்களேன், டு ஃபீல் இன் ஹேண்ட். என் கையில் அந்த காசு இருந்தால் அந்த காசை பார்க்குறதே எனக்கு அப்படியே உணர்வு பூர்வம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஐயோ, என் கையில் ஒரு 100 ரூபா நோட்டு இருக்குடா, எங்கள் அப்பா 100 ரூபா நோட்டே நான் பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா என்று அவன் அந்த காசை நான் ஃபீல் பண்ணணுன்றான். டு ஃபீல் இன் ஹேண்ட், டு ட்ரை இஃப் இட் வில் நாட் மேக் அவர் பீயிங் எக்ஸ்பேண்ட். எக்ஸ்பேண்ட் அப்படின்னா இந்த காசை வச்சுட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி பாட்டு ஆரம்பத்தில் இவர் ரோட் சைடில் அப்படி சின்ன கடை வச்சுருப்பார். பாட்டு மிடில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்த வந்து ஒரு பில்டிங் கட்டுவார். அப்புறம் பாட்டு முடிவில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார் ஹோட்டலாக மாறிடும். அப்புறம் டக்குன்னு காரில் தான் வீட்டுக்கு பங்களா இவர் எப்போ இந்த பாட்டில் இந்த பங்களா கட்டினார்னே தெரியாது, டபக்குன்னு பங்களா வந்துடுவார். அப்படி பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுவோம், அத்தனை கோடியெல்லாம் இருக்கும் ஒரு பாட்டில். இது மாதிரியே நான் ஆகிடுவேன், எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுவேண்ணா. இப்போ அதான்டா கடை, இந்த கடையை நான் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுவேன், எப்படி நான் விரிவடைச்சு பெரிய இதாக ஆகிட போகிறேன்னா இந்த காசை வச்சு. நீங்கள் இந்த நகரத்தில் இருக்கிற காசில் கொஞ்சோண்டு என் கைக்கு வந்தால் பிச்சை எடுக்காமல் நாங்கள் சாப்பிடுவோம், அவ்வளோதான். இதை வச்சு நான் ஒன்றும் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. வி ஷுட் நாட் பிகம் ஸோ ரிச் அப்படிலாம் ஆக முடியாது. அவர் பீயிங் எக்ஸ்பேண்ட் அண்ட் கிவ் அப் த லைஃப் ஆஃப் த மூவிங் பிக்சர்ஸ். நான் சொன்னதான் சொன்னோம், மூவிங் பிக்சர் அப்படின்னா சினிமான்னு அர்த்தம். இந்த சினிமாலாம் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அது மாதிரி நாங்கள் என்ன பெரிய எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுவோமா? சார், நான் இதை பார்த்துட்டு சொல்ல என் மனசில் அதுவாக வந்துச்சு. த மூவிங் பிக்சர் சினிமா இருக்கே, அண்ட் கிவ் அப் த லைஃப் ஆஃப் தி மூவிங் பிக்சர்ஸ் ப்ராமிஸ். சினிமா ப்ராமிஸ் பண்ணோம். இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன கடையை வச்சு இப்படியே பண்ணிங்கன்னா பெருசாக எவனும் பெரியாரெலாம் ரிச்செல்லாம் ஆகவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு சாக்கு ரோட் சைடில் ஒரு சாக்கில் போட்டு ஒரு 2 கிலோ காய்கறியை வாங்கி ஒரு வயசானமாக விற்கிது, அது என்ன பண்ணிடும்? அது நான் பார்த்துருக்கேன். எல்லா ரோட் சைடு கடையில் இருக்கிறவனையும் நீங்கள் ஒரு 7 மணி 8 மணிக்கு அந்த கடையில் எதாவது வாங்கினீங்கன்னா இந்த தண்டல் கொடுக்குறவன்னு ஒருத்தன் இருக்காங்க, நோட்டு வச்சுக்கிட்டு டெய்லின்னு அந்த எல்லா கடையிலையும் நான் பார்க்குறேன். எல்லாரும் எவங்கிட்டயோ 10,000 ரூபா 5,000 ரூபா கடன் வாங்கி தினம் 50 ரூபா இல்லை தினம் 100 ரூபா 1000 ரூபா கடன் வாங்கிட்டு தினம் 10 ரூபா கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். அவன் அப்படி தானே இருக்கான். அவன் எல்லாருமே அவன் என்ன பெரிய ரிச் ஆகிடுவானா? ஆனால் அவங்ககிட்ட போய் இவன் பேரம் பேசிக்கிட்டு பாருங்க. இந்த பாட்டி என்ன காக்கில் என்ன விலை? 20 ரூபா. என்ன பாட்டி மார்க்கெட்டில் 10 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு 20 ரூபா சொல்கிறிய? அந்த அம்மா 20 ரூபா கேட்டால் இந்த பாட்டி 25 ரூபா வச்சுக்கான்னு நீங்கள் கொடுக்கணுமா இல்லையா? நீ கொடுத்தாலும் அந்த பாட்டி வாங்காது. ஞாபகம் வச்சுக்கணும், அந்த பாட்டி வாங்கவே வாங்காது.
அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த 5 ரூபாய்க்கு ஆன காய் மறுபடியும் கொஞ்சம் இந்தா தம்பி வச்சுக்கோங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் காயை உங்களுக்கு எடுத்து போடுமே முடியாது, காசு வாங்கவே இருந்தாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் செய்யணும். அது சொன்னால் நான் ஒன்றும் எக்ஸ்பேண்ட் ஆக மாட்டேன். அந்த மூவிங் பிக்சர்ஸில் வர்ற கதை கிடையாது. மூவிங் பிக்சர்ஸில் ப்ராமிஸ் பண்ணுவான், இந்த மாதிரி கடை வச்சா நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலான்னு. அது மாதிரிலாம் கிடையாது. தட் த பார்ட்டி இன் பவர், பார்ட்டி இன் பவர், பிபி alliteration, பார்ட்டி இன் பவர் செட் டு பி கீப்பிங் ஃபேமஸ். இந்த பவரில் இருக்கக்கூடிய அரசு, இப்போ விஜய் அரசு என்ன சொல்லுவாங்க, அப்படியே இந்த இந்த கீழ் மட்டத்தில் இருக்க மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் நான் பெருசாக போகிறேன்னு ப்ராமிஸாக பண்ணுவான். ஒருத்தனையும் இவனை கவனிக்கவே மாட்டான். அவனுக்கு 1000 புடுங்கல், 1000 பிரச்சனை, இவனை நினைச்சு பார்க்க கூட ஒருத்தனுக்கு நேரமே இருக்காது. தட் த பார்ட்டி இன் பவர் இஸ் செட் டு பி கீப்பிங் ஃபேமஸ். அவன் ஃபேமஸ் ஆகிறதுக்கு தான், ஃபேமஸ் ஆகிறதுக்கு நாங்கள் இதையெல்லாம் செய்ய போகிறோம், அதெல்லாம் செய்ய போகிறோம், அடுத்தது எங்களுடைய ஆட்சியில் வந்தாங்க இந்த மாதிரி ஆட்களே இருக்க மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு முத்ரா லோன், இந்த மாதிரியான சாதாரண மக்களுக்காக லோன் கொடுக்கறதுக்குன்னு ஒரு பேங்க்கில் நாங்கள் லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே ஒரு 3000 கோடிக்கு லோன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த தெருவில் இருக்கிற பாட்டி ஏதாவது ஒரு 5000 வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அது எவனோ வாங்கிருப்பான் நிச்சயமாக. அவங்க சொல்கிறதுலாம் உண்மை. முத்ரா லோன் என்ற ஒரு லோன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. அது யாருக்கு கொடுக்குதுன்னா இந்த மாதிரி மிக சாதாரணமான ரோட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வண்டியில் வச்சு விற்கிறவனுக்கு தான் கொடுக்குது. அதுதான் இந்த இதனுடைய சட்டம். முத்ரா லோனுடைய நோக்கம் அதுதான், அதுக்கான சட்டமும் இதுதான். ஆனால் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இந்த தரையில் போட்டு வச்சுருக்கிற வண்டியில் வச்சுக்கிட்டு விற்கிறான் பாருங்க, அவன்கிட்ட போய் நீ முத்ரா லோன் வாங்கியிருக்கான்னு கேளுங்க, இல்லைம்மா. அப்போ முத்ரா லோன்னா எப்போ 1000 கோடி நீங்கள் யாருக்கோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அதை ஒருத்தன் எவனோ ஒருத்தன் கொஞ்சம் வசதியானவன், பெரிய ஆள், இந்த கட்சிக்கு சம்மந்தப்பட்டவன், இவனோ தான் வாங்கியிருப்பான். அதான் வாங்குவான். அப்போ இவங்க எப்படி வருவாங்க? நீங்கள் சினிமாவில் தாண்டா இதெல்லாம் காட்டலாம், இதெல்லாம் ஆக்சுவலாக நடக்கவே நடக்காதுங்க. அந்த பார்ட்டி இன் பவர் இஸ் செட் டு பி கீப்பிங் ஃபேமஸ். அவன் தன்னை ஃபேமஸ் ஆக்கிக்கிறதுக்காக ஏதாவது ப்ராமிஸ் பண்ணுவான். ஆனால் ஒரு ப்ராமிஸ் கூட இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து சேரவே சேராது. அவன் சொல்லலாம் எங்களுக்கு அதெல்லாம் வரல, அவன் ஃபேமஸாக இருக்கு சொல்லிட்டான்டான்மா. அடுத்தது, இட் இஸ் இன் தி நியூஸ் தட் ஆல் தீஸ் பிட்டிஃபுல் கின், கித் அண்ட் கின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கின் என்றால் தன்னுடைய சுற்றத்தார், உறவினர்கள். It is in the news that all these pitiful kin are to be bought out and mercifully gathered in to live in villages next to the theater and store. இந்த மாதிரி ஆனவங்கள்லாம் it is in the news that all these pitiful, இப்போ பாருங்க, that all these tt முன்னாடியே ஒரு பாருங்க, இட் இஸ் இன் தி டி, நியூஸ் தட் ஒரு டி, ஆல் தீஸ் அங்கே ஒரு டி, அப்போ 3 டி வருது, அலிட்டரேஷன். இட் இஸ் இன் தி நியூஸ், இது செய்தியில் தான் வரும். தட் ஆல் தீஸ் பிட்டிஃபுல், பிட்டிஃபுல் என்றால் இரக்கத்திற்குரிய, பிட்டி என்றால் இரக்கம், ஷோவிங் பிட்டி, இரக்கம் காட்டக்கூடிய, பிட்டிஃபுல் கின், கின்னுன்னா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், உற்றார் உறவினர்கள், ஆர் டு பி பாட் அவுட் அண்ட் மேர்சிஃபுல்லி கேதர். ஆர் டு பி பாட் அவுட்டுங்களாம். ஆர் டு பி பாட் அவுட்னா என்ன அர்த்தம்? இந்த விட்டா அந்த கிராமத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் கொஞ்சம் லேண்ட் இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணுவான்னா இந்த நகரத்தில் இருக்கிறவன் அதெல்லாம் ஒரு விலை போட்டு, நகரத்தில் இருக்கிறவனுக்கு மாத்திரம் பாருங்கள், நீங்கள் உங்கள் லேண்ட் வந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு ஏக்கர் 10,000 ரூபா போகுதுன்னு வச்சுங்களேன், திடீர்னு 12,000 ரூபா தானே தருவியான்றோம், கொடுத்துருவீங்க. எங்கள் அப்பா 10,000 ரூபா போயிடுது, 2,000 ரூபா கூட, 12,000 ரூபா உங்கள் நிலம் பூரா அவன் கைக்கு போயிடும். நிலத்தை கொடுத்துவிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா நகரத்தில் இருக்க இவனுடைய இதில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அல்லது இந்த கிராமத்தில் இருக்கவன் அந்த நகரத்தினுடைய தியேட்டர் இருக்குல்ல, தியேட்டர், சினிமா கொட்டை தியேட்டர், அல்லது எங்கெங்கெல்லாம் மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல ஒரு ஃப்ளாஸ்கில் டீ விற்றுக்கிட்டு இருப்பான், அல்லது எதையாவது ரோட்டில் பாய வச்சுக்கிட்டு ஏதாவது விற்றுக்கிட்டு உட்காந்துருப்பான். ஆனால் அவன் ஊரில் கொஞ்சம் நிலத்துக்கு சொந்தமானவனாக தான் இருப்பான். இந்த சொந்தமான நிலத்தையெல்லாம் ஒருத்தன் வாங்கிக்கிறான், நகரத்தில் இருக்கான் வாங்கிக்கிறான். டு லிவ் இன் ஆர் டு பி பாட் அவுட், இல்லை வாங்கி அவனை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க.
அண்ட் மெர்சிஃபுல்லி கேதர்ட். அப்புறம் அவங்கள இரக்கத்தோட எல்லாத்தையும் வாங்கி இவனை கிராமங்களில் இருக்கிறவனை ஓட்டாண்டி ஆக்கி நகரத்தில் இருக்கவன், வாங்க தம்பி எல்லாரும் வாங்க என்னுடைய ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கு நான் இவ்வளோ சம்பளம் தர்றேன் அப்படின்னு இவன் எல்லாத்தையும் மெர்சிஃபுல்லி பரிதாபகரமாக ஒரு இரக்கத்தோட என்னமோ பார்க்க. அவன் இவன் என்ன நினைக்கிறான், எங்கப்பா எவ்வளோ பெரிய ஆளுங்க அவர் வந்து உட்காந்து எங்களை தான் அப்படியே பஸ்ஸு, அவன் காசு போட்டு என்னை பஸ்ஸில் அழைச்சிட்டு போனாங்க. இவன் லூசுப்ப பஸ்ஸுக்கு காசு போட்டு அழைச்சிட்டு போனால் அங்கே அழைச்சிட்டு போய் அங்கே ஒரு ஹாஸ்டல் மாதிரி வச்சுருக்காங்க. எல்லோரும் தனித்தனி பெட்டு, என்ன ஒரு 100 பேர் படுக்கிற மாதிரி ஒரு ஹாலை அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அதில் 100 படுக்கை வச்சுருப்பான். இதை இவன் வந்து உட்காந்து வெளியில் புகழ்ந்து தள்ளிட்டு உட்காந்துருப்பான். உன் நிலத்தெல்லாம் வாங்கினவன் அவன் தாண்டா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் இந்த நகரத்தில் இருக்கவன் தான், இவன் தாண்டா இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறான். டு லிவ் இன் வில்லேஜஸ் நெக்ஸ்ட் டு த தியேட்டர் அண்ட் த ஸ்டோர். இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் இருக்கும், பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்கும், பெரிய பெரிய தியேட்டர்ஸ் இருக்கும். இந்த வாசல், அதாவது கூட்டம் கூடுற இடம், இங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையை அங்கே தான் நீங்கள் ஆரம்பிச்சிக்கணும். இப்படி நிறையா கிராமத்தில் இருக்காங்க இருப்பான். அல்லது நம்மளும் மாதிரி அங்கேயும் போட்டி போட முடியாது, அங்கேயும் இவன் அடிச்சுக்குவான். ஒரு சினிமா தியேட்டர் வாசலில் ஒருத்தன் சின்ன கடை போட்டுக்கான்னு வச்சுக்கேன், நீங்கள் போய் ஒரு சும்மா ஒரு 2 அடிக்கு நான் இந்த கடை வச்சுக்கிறேன், கடைன்னா இன்னும் பெரிய கடையெல்லாம் கிடையாது, ஒரு 3 அடி நான் அந்த சாக்கு போட்டு இதை விற்றுக்கிறேன், நீங்கள் போய் கேளுங்க, உங்களோட நான் அடிப்பான் அவன். ஏன்னா நீயும் அந்த மாதிரி வந்தாள், நானும் அந்த மாதிரி வந்தாள். சரிங்க வாங்க தம்பி, நீங்களும் கஷ்டத்தில் தான் வந்திருக்கீங்க, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, நான் இந்த ஊர்லேருந்து, வாங்க இந்த இடத்துல போட்டுங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு பிடிக்காது. அவன் கடை போட்டான், இவங்களுக்குள்ளே இவ்வளோ அடி அடிச்சுக்குவான். இதுதான் நடக்கும் ஒரு ஸ்டோரில் அல்லது ஒரு சினிமா தியேட்டரில். இங்கே தான் எங்கள் வாழ்க்கையே ஓடுது. வேர் they won't have to think for themselves. அங்கே இந்த மாதிரி வாழுகின்ற இந்த மக்கள் they won't have to think, அவங்க சிந்திக்கவே முடியாது. எதை? for themselves, அவர்களை பற்றி அவர்கள் சிந்திக்கவே முடியாது. இன்னைக்கு ஏதாவது விற்று என் பொண்ணு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லுது, எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், அதுக்கு ஒரு 250 ரூபா தேவை. ஒரு எங்கே நகராட்சி ஸ்கூலில் தானே படிக்கும், ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, ஓகே. இன்றைக்கி ஸ்கூல் இது கட்டணுங்கிறான், அது ஏதோ ஒன்று 200 ரூபா எக்ஸ்ட்ரா தேவை. அந்த 200 ரூபா எக்ஸ்ட்ரா தேவைக்கு இவன் ராத்திரி 10 மணி வரைக்கும் உட்காந்து ஒரு 200 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்காதான்னு தான் இவன் இருப்பான். இன்னைக்கு வாழ்க்கையை எப்படி ஓட்டுறதுன்னு தான் நினைப்பானே ஒழிய, இவன் என்றைக்குமே அவங்கள பற்றி என்னுடைய எதிர்காலம் என்ன, என் குழந்தைகளின் எதிர்காலம் என்ன, இன்னைக்கு வாழ்க்கையை உனக்கு கஷ்டம்டா அடியான எதிர்காலத்தை போய் சிந்திக்கவே மாட்டான், முடியாது. அதுதான் அவனுடைய வாழ்க்கை. while where they won't have to think for themselves anymore. எப்பயுமே அவனால் தன்னை பற்றி தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கவே முடியாது anymore. while greedy good doers, greedy good, GG alliteration வருது பாருங்க, good doers beneficent beasts of prey. beneficent அப்படின்னா உதவக்கூடிய அர்த்தம், charitable helping அப்படின்னு அர்த்தம். பிறருக்கு உதவக்கூடியவன் இருப்பான், அவன் பீஸ்ட். பெனிஃபிஷியரி பீஸ்ட்ஸுங்கிறான். உங்களுக்கு உதவி செய்வான், ஆனால் உதவி செய்கிறதுக்கு பின்னாடி உங்களுக்கு பெரிய குழி வெட்டி வச்சுருப்பாங்க, உங்களுக்கே தெரியாது. அதான் உங்கள் லேண்டெல்லாம் வாங்கிக்குவான், உங்களை கொண்டு போய் அவன் இதில் இது பார்த்துக்குவான். ஏதோ ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையோ ஏதோ ஒரு மலையில் நான் பார்த்துருக்கேன், ஒரு சினிமா. அவ்வளோ அவன் பெரிய இடம், ஒரு இடம்லாம் வச்சுருப்பான். அதில் ஏலக்காய் போட்டு ஏலக்காய் வியாபாரம் பண்ணுறேன்னு கொண்டு போய் அந்த ஏலக்காயெல்லாம் கீழே விழுந்து ஏதோ கொட்டிப்போம். அது பார்த்துருக்கேன். அந்த கடைசியில் வந்து அங்கே ஒரு விண்டு மில் இருக்கும், அந்த காற்று ஆலை. அந்த காற்று ஆலையில் ஒரு வாட்ச்மேனாக போய் உட்காந்துருவான். இவன் இடத்த வாங்கினவன் விண்ட் மில் போட்டு உட்கார வச்சு அங்கே இவன் உனக்காக நான் கொடுக்குறேன்னு கடனுக்கு உரம் கொடுப்பாங்க, கடனுக்கு உரம் கொடுப்பான், எல்லாம் கொடுத்து ஒரு கட்டத்தில் உங்களை கடன்காரன் ஆக்கி உங்கள் லேண்டை எழுதி வாங்கிடுவான். இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நிறைய படம் பார்ப்பேன். எல்லாத்தையும் எழுதி வாங்கிடுவான். எழுதி வாங்கிட்டு கடைசியில் உங்களை கொண்டு போய் அந்த இடத்துல அவ்வளோ அழகாக உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் போட்டு விட்டு, அந்த கிரே கலரில் பேண்ட்டு ஷர்ட்டு ஷூ எல்லாம் போட்டு ஒரு தொப்பியும் கொடுத்து உங்களை அந்த இடத்துல போய் வாட்ச்மேனாக உட்கார வச்சிட்டான். இப்படி தான் நடக்கும். அந்த கொஞ்சோண்டு இடத்திற்கு சொந்தக்காரனாக அவன் ஃபேமிலியில் சந்தோஷமாக இருந்தான். ஆனால் எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு எல்லாத்தையும் விரட்டி இப்படி வச்சுட்டு அவன் அது சொல்லும்போது பார்ப்பாங்க,
தம்பி நான் உங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். முதல்ல கேட்கும்போதெல்லாம் கடன் கொடுப்பான். உரம் வாங்கிக்கோங்க என்னப்போ அப்படிமா எல்லாம் கடன் கொடுப்பான். கடன் கொடுத்து ஒரு மாதிரி ஆகிடும், வட்டியோட இவ்வளோ ஆகிடும். அப்புறம் சொல்லுவான், உங்கள் கடனோட வட்டியும் சேர்த்து இவ்வளோ ஆகுது, ஆனால் அவர்கிட்ட நான் பேசிட்டேன், கொஞ்சம் வட்டியெல்லாம் குறைச்சிக்கிறேன், லேண்டை மொத்தம் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டாருப்பான். வேறு வழியே இல்லை, எழுதி கொடுத்துருவான். கொடுத்து தான் ஆகணும். அப்படி தான் உங்கள் இடத்தெல்லாம் பிடுங்குவான். எல்லாத்தையும் பிடுங்கிட்டு உங்களை அவன் இடத்துலேயே வச்சுக்குவான். இதுக்கு அவன் என்ன பேர் வைக்கிறான்னா, அவன் பெரிய பரோபகாரி, ஹெல்பிங் பெனிஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறான். ஹெல்பிங் பீப்புள்னு சொல்லலாம். பெனிஃபிஷியன்ட் பீஸ்ட்ஸ். அந்த விலங்குக்கு ப்ரே, ப்ரேன்னா இறை. அந்த விலங்குக்கு நீங்கன்னா இறையாக இருக்கீங்கடா. உங்களை கொண்டு இப்படி உட்கார வச்சுட்டான் பார். while greedy good doers, greedy பேராசை பிடிச்ச குட் டூயர்ஸ் நல்லது செய்கிறேன் என்ற பெயரில் பெனிஃபிஷியன்ட் ஹெல்பிங் பீஸ்ட்ஸ் ஆஃப் ப்ரே அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறான் பாருங்க. ஸ்வாம் ஓவர் தேர் லைவ்ஸ் என்ஃபோர்ஸிங் பெனிஃபிட்ஸ் தட் ஆர் கால்குலேட்டட் டு சூத் தெம் அவுட் ஆஃப் அண்ட் பை டீச்சிங் தெம் ஹவு டு ஸ்லீப் தே ஸ்லீப். ஸ்வாம், ஸ்வாம்னா டு மேக் ஏ குரூப், ஸ்வாம் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேனீக்கள் ஒரு கூட்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்வாம் ஆஃப் பீஸ்னு பேர். அப்போ ஸ்வாம்னா என்ன அர்த்தம்? ஏ குரூப், ஒரு கூட்டம். ஸ்வாம் ஓவர் தேர் லைவ்ஸ், ஓவர் தேர் லைவ்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் என்ஃபோர்ஸிங் பெனிஃபிட்ஸ், உங்களுக்கு நல்லது செய்கிறேன் என்று ஃபோர்ஸ் பண்ணி, உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி நல்லது செய்வான். என்ன நீங்கள் எப்படி நிலத்தை சும்மா போட்டு வச்சுருக்கீங்க, நான் உங்களுக்கு நல்ல விதையெல்லாம் தரேன், உரமெல்லாம் நான் தரேன், நீங்கள் நல்லா விவசாயம் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா வருவீங்க, நீங்கள் பெரிய ஆளாவீங்க அப்படின்னு உங்களுக்கு ஆசை காட்டுவோம். முதல்ல உங்களுக்கு வேணுங்கிற கடன்லாம் கொடுப்பான். இவனும் என்னவோ கொடுக்குறான்னு எல்லாத்தையும் வாங்கிடுவான். இதை தான் சொல்லுவான் என்ஃபோர்ஸிங். கூட்டமாக நிறைய, கூட்டம்ங்கிற நிறைய நிறைய ஓவர் தியர் லைவ்ஸ் என்ஃபோர்ஸிங் பெனிஃபிட்ஸ் தட் ஆர் கால்குலேட்டட். அவன் கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் என்னைக்கு வீழ்ச்சி அடைவீங்கன்னு அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். தட் ஆர் கால்குலேட்டட் டு சூத். சூத்னா ரெடியூஸ் பண்ணுறது, உங்களுடைய பிரச்சனையை குறைக்கிறேன் என்று. டு ரெடியூஸ் த ப்ராப்ளம். சூத்னா உங்களை அமைதிப்படுத்துறது. இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்களே, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இந்தாங்க நான் தரேன் வச்சுங்க. சும்மா கொடுக்கல, வட்டியோட எழுதி வாங்கிக்கோ. அடுத்து எதாவது கேட்குறீங்க, பரவாயில்ல இந்தாங்க வாங்கிங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பான். இதுதான் உங்களை இறையாக்குறான், உங்களை சிக்க வைக்கிறான். டு ஸ்வாம் அப்படியே நிறைய. இந்த இடத்துல ஸ்வாம் என்பது கூட்டமாக, அதாவது நிறைய நிறைய. ஸ்வாம் ஓவர் தியர் லைவ்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் என்ஃபோர்ஸிங் பெனிஃபிட், கட்டாயப்படுத்தி உங்களுக்கு நன்மைகள் செய்வான். என்ஃபோர்ஸிங் பெனிஃபிட்ஸ் தட் ஆர் கால்குலேட்டட், அவைகள் எல்லாமே கவனமாக கணிக்கப்பட்டு டு சூத் தெம். டு சூத்னா உங்களுடைய பிரச்சனைகளை குறைக்கப்படுகிறது என்று நீங்கள் கணக்கிட்டு கொண்டிருப்பீர்கள். அப்படி தான் அவனும் சொல்லுவான். டு சூத் தெம் அவுட் ஆஃப் தேர் விட்ஸ். அவுட் ஆஃப் தேர் விட்ஸ். விட்ஸ்னால் புத்திசாலித்தனம். உங்கள் புத்திசாலித்தனத்தையே காலி பண்ணிவிடுவான். அவன் சொல்கிற விதத்தை கேட்கும்போது நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் கால்குலேட் பண்ணுவீங்க. இல்லைங்க இதுக்கு மேலே கடன் வாங்கினா எனக்கு கட்டுப்படி ஆகாது, ஒரு கட்டம் எனக்கு சிரமப்படும், வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன், இருக்கிற கடனுக்கு மாத்திரம் எனக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, நான் கொடுக்குறேன். இப்படி ஏதாவது நீங்கள் பேசலாம். ஆனால் உங்களை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வைக்கவே மாட்டான். என்ன ராமசாமி ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இந்தாங்க வாங்கிட்டு போங்க, போய் நல்லா பிஸ்னஸ் பண்ணுங்கள், கொடுப்பான். நீங்களும் வாயை பொழந்துக்கிட்டு உங்களுடைய பிரச்சனையை குறைக்கிறேன் என்று சொல்லி தேவைக்கு அதிகமாக உங்களுக்கு உதவி செய்து உங்கள் சொத்தை முறை எடுத்துருவோம். அப்புறம் உங்கள்கிட்டயே அவன் அப்பயும் கருணையோட, ஏன் கஷ்டப்படுறீங்க, வாங்க நான் தரேன் வேலை, வாங்க அப்படின்னு உங்கள் இடத்துலையே அவன் போட்டு உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருவான். அண்ட் பை டீச்சிங் தெம் ஹவு டு ஸ்லீப் தே ஸ்லீப். அப்புறம் உங்களுக்கு அவன் சொல்லி கொடுப்பான். இது வரைக்கும் நீங்கள் அமைதியாக தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. how to teach them, and by teaching them how to sleep they sleep. அவர்கள் உறக்கம் எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு டீச் பண்ணுவோம். அவங்க உறக்கம்னா என்ன அர்த்தம்? பொதுவாக ஸ்லீப்புங்கிற எப்படி இருக்கணும், இரவு தான் தூங்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவோம், உங்களை வேலைக்கு வைக்கிறவன் இன்றைக்கி நீங்கள் நைட் வாட்ச்மேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஸ்லீப்பிங் மெத்தடை உங்களுக்கு கொடுப்பான். வசதியானவனா என்ன பண்ணுவான்னா,
இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் அப்படின்னு ஒரு சினிமா இருக்கும், பழைய சினிமா. இரவினில் ஆட்டம், சிவாஜி கணேசன் நவராத்திரியில் பாடுவார். அது மாதிரி ரொம்ப வசதியானவனா அப்படி தான் இருப்பான். எங்கேயாவது போவான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி 8 மணி 9 மணிக்கு மெட்ராஸில் சொல்கிறாங்க ஏதோ அந்த என்னமோ ரோடு, பீச் ரோடு என்னமோ ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த ரோடு பூரா இப்படி தான் நடக்கும். பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்குமா, அந்த பங்களாக்களில் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவான். போலீஸ் ரைடெல்லாம் அவ்வளோவா வராது, அங்கே எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அங்கே போய் நல்லா ஒரு 50,000 ஒரு நைட்டுக்கு சும்மா ஒரு 50,000 செலவழிப்பான். செலவழிச்சிட்டு ராத்திரி தான் ஆட்டம் போட்டு காலைல 2 மணி 3 மணிக்கு வந்து தூங்குவான். தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஏன்னா இவன் தானே அடுத்த நாள் காலையில் 8 மணி 10 மணிக்கு எழுந்திரிப்பான். அந்த ஸ்லீப்பை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். அவன் அப்படி ஸ்லீப் பண்ணுறான். உங்களை என்ன பண்ணுவான், தம்பி இன்றைக்கி நீங்கள் நைட் வாட்ச் பேன்பாங்க. நைட் வாட்ச் பேனை நீங்கள் என்ன அர்த்தம், ராத்திரி தூங்க முடியாது, அப்போ பகலில் போய் தூங்கிக்கோ. நாம் எப்பொழுதும் கிராமத்தில் என்ன பண்ணியிருக்கோம், பகலில் தூங்குவோம், பகலில் முடிச்சிருப்போம், வேலையெல்லாம் செய்வோம். அந்த சன்லைட்டு முடிஞ்ச உடனே அப்படி போய் 6-7 மணிக்கு அப்படியே சாப்பிடுவோம். 7-7:30 எல்லோரும் தூக்கிடுவாங்க. காலையில் 5 மணிக்கே முடிச்சுக்குவாங்க. இதானே நமக்குடைய பழக்கம். ஆனால் அவன் என்ன பண்ணான், அவனுடைய தூக்கத்தை எப்படி தூங்குறதுங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். Teach them how to sleep their sleep. By them, how to sleep, they sleep all day. Sleep all day. எல்லா பகல்லையும் நீங்கள் நல்லா தூங்குற மாதிரி அவர்களுடைய தூக்க முறையை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். Destroy their sleeping at night. The ancient way. Ancient way, பழமையான முறை எது, இரவில் தூங்குவது என்பது. ஆனால் நவீன முறை என்பது என்ன, இரவில் கண் முழிப்பது, பகலில் தூங்குவது. அப்படி தானே நம்மளும் இருக்கோம். ராத்திரிலாம் உட்காந்துக்கிட்டே இவன் தூங்குனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா பெட்டில் வந்து ஒரு லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. என்னடா லைட் எரியுதுன்னா இவன் செல்லை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கான். செல்லில் எதையோ பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான். ஆக 11 மணி 12 மணி தான் பிள்ளைங்கள்லாம் படிக்குது. அப்புறம் காலையில் இது ஸ்கூலுக்கு கிளம்பி அவசரமாக போய் கிளாஸில் பாடத்தையே கவனிக்க முடியாமல் தூங்கிக்கிட்டு உட்காந்துருக்கு. அப்படி தான் நடக்குது. இதெல்லாம் ஆன்ஷியன் வே. 7 மணி ஆனால் தூங்கினோம், காலைல 5 மணிக்கே முடிஞ்சு சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி எழுந்திரிச்சிருவோம். சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னா இனிமேல் தூங்க போகிற நேரம், சீக்கிரம் தூங்க போயிடும். இப்படி இருந்த ஆன்ஷியன் வேயை மாற்றி இவன் இரவெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு பகலில் தூங்குற அந்த ஹேபிட்டை நமக்கு தொழிலாக கொடுத்துருவான். ஆன்ஷியன் வே. சம்டைம்ஸ் ஐ ஃபீல் மை செல்ஃப் ஐ கேன் ஹார்ட்லி பேர். ஐ கேன் ஹார்ட்லி அப்படின்னா ஐ கேனாட்னு அர்த்தம். என்னால் இதை தாங்க முடியல. ஐ கேன் ஹார்ட்லி பேர் அப்படின்னா ஐ கேனாட் பேர் இட், ஐ கேனாட் டாலரேட் இட். என்னால் இதை தாங்க முடியல. சில சமயங்களில் ஐ ஃபீல் மை செல்ஃப், நானே உணர்ந்து பார்ப்பேன், என்னால் இதை தாங்கவே முடியல. ஐ கேன் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் மை செல்ஃப் ஐ கேன் ஹார்ட்லி பேர் த தாட் ஆஃப் ஸோ மச் சைல்டிஷ் லாங்கிங் இன் வெயின். சைல்டிஷ், சின்ன பிள்ளைத்தனமாக. லாங்கிங்னா ஆசைப்படுறது, டிசையர், ஏங்குறது. உன்னை நினச்சி ஏங்குறோம்ல, அது மாதிரி இப்போ நான் இந்த மாதிரி நினைக்கிறேன். ஒரு சைல்டு, சின்ன பிள்ளைத்தனமாக, லாங்கிங், ஆசைப்படுறோம். வெயின் அப்படின்னா வேல்யூலெஸ், யூஸ்லெஸ், நாட் சக்ஸஸ்ஃபுல். அது மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக நாம் யோசித்து ஆசைப்பட்டு கடைசியில் வீணாக போயிட்டோமே என்று நான் யோசிப்பேன். இப்போ சின்ன பிள்ளைங்க தான் ஏதாவது ஒன்று ஆசை காட்டினா அதில் மயங்கிடும். இப்போ நமக்கு ஒருத்தன் கடன் தரேன்னு சொல்கிறான், ஒன்றுமே திருப்ப எதுவுமே வேண்டாம் நீ கடன் தரேன்னு ஒருத்தன் சொல்கிறான். அவனாக வந்து சொல்கிறான்னா நம்ம யோசிக்கணுமா இல்லையா? இந்த கடனை வாங்கினா நம்மளால் திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதா? யோசிக்கணுமா இல்லையா? அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுவோம், 5 காசு வெட்டி 10 காசு வெட்டி எதாக இருந்தாலும் குடுறான்னு வாங்கிடுவோம். காசை வச்சுட்டு வாங்கிட்டீங்க, அவ்வளோதான், உங்கள் வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். இப்படி தான் நம்ம பண்ணியிருக்கோம். நான் நினச்சி பார்க்குறேன், சைல்டிஷ், சின்ன பிள்ளைத்தனமாக சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு கொடுத்தீங்கன்னா அதுங்க ஆசைப்பட்டு வாங்கிட்டு அழிஞ்சு போயிடும். ஒரு சின்ன பிஸ்கட்டை கொடுத்துட்டு உங்கள் குழந்தைங்க கழுத்தில் இருக்க செயினை கட்டிட்டு போயிடுவாங்க. இதைத்தானே செஞ்சுருக்கான். இதான் சைல்டிஷ் டிசையர். சின்ன பிள்ளைங்க ஆசைப்பட்டுச்சுன்னா அது மிகப்பெரிய நஷ்டத்தை அடைஞ்சிட்டு வந்துடணும். இதைத்தான் நானும் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறது சொல்கிறான். த தாட் ஆஃப் ஸோ மச், இந்த சிந்தனை எனக்கு அடிக்கடி வரும். ஸோ மச் சைல்டிஷ் லாங்கிங் இன் வெயின், நாட் சக்ஸஸ்ஃபுல். சின்ன பிள்ளைங்க ஆசைப்பட்டு அது நிறைவேற்றுச்சுன்னா அது வெற்றி அடையாது, அது மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டாகும். எனக்கு அது மாதிரி தான் ஆயிடுச்சு. த sadness that lurks near the open window there. இதுவும் பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன். இந்த துக்கமானது that lurksனாக்க ஸ்ப்ரெட் அப்படின்னு அர்த்தம். ஸ்ப்ரெட்,
எங்கும் பரவுது. The sadness that spreads near the open window there. இது அப்படியே ஓப்பன் விண்டோ, திறந்து கிடக்கின்ற ஜன்னல் வழியாக இந்த துன்பம் அப்படியே பரவுது. அப்படி எல்லாருக்கும் பரவுது. எல்லாரும் இதைத்தான் செய்யலாம். கிராமத்தில் இருக்க அவ்வளோ பேரும் ஒருத்தன் செஞ்சுட்டு ஏமாந்ததை பார்த்து இன்னொருத்தன் புத்திசாலியாக இருக்கணுமா இல்லையா? அடுத்தவனும் அதை தான் செய்கிறான். அடுத்தவனும் எல்லாத்தையும் கிராமங்கள் இருக்க விற்றுவிட்டு நகரத்தில் தான் வந்து எவங்கிட்ட விற்றானோ அவன் இடத்துலையே போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். That waits all day in almost open prayer for the squeal of brakes, the sound of a stopping car. That waits all day in almost open prayer. All day in almost, alliteration. பாருங்க, பகல் முழுவதும் நாங்கள் காத்திருப்போம். That waits all day, பகல் நாள் முழுவதும் காத்திருப்போம். இன் ஆல்மோஸ்ட் ஓப்பன் ப்ரேயர், கடவுள்கிட்ட ஓப்பன் ப்ரே பண்ணிக்கிட்டே, கடவுளே ஏதாவது ஒரு கார் வந்து நிற்காதா, யாராவது ஏதாவது வாங்க மாட்டாங்களா என்று ஓப்பனாக ப்ரே பண்ணிக்கிட்டே நாள் முழுவதும் ஏதாவது ஒரு கார் வந்து நிற்காதா, ஒரு காரோ ஒரு பஸ்ஸோ ஏதாவது வந்து நிற்காதா, ஏதாவது பொருள் வாங்க மாட்டாங்களா என்று நாங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டு காத்துக்கிட்டு கிடப்போம். ஓப்பன் ப்ரேயர் ஃபார் த ஸ்க்வீல் ஆஃப் பிரேக்ஸ். ஸ்க்வீல் அப்படின்னா ஷார்ப் பிரேக், ஷார்ப் சவுண்டு. திடீர்னு வேகமாக வர்ற காரு டக்குன்னு பிரேக் அடித்தா ஒரு சத்தம் கேட்குமா இல்லையா? அதை தான் சொல்லலாம். த ஸ்க்வீல் ஆஃப் பிரேக்ஸ், த ஷார்ப் சவுண்ட் ஆஃப் பிரேக். அப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சின்னு வச்சுங்க, ஐயோ நம்ம கடைக்கு யாரோ கடைவாசலில் ஒருத்தன் காரை பிரேக் போட்டு நிறுத்துறான்டா, எவனோ இறங்க போகிறான்டா, ஏதோ வாங்க போகிறான்னு நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். ஃபார் த ஸ்க்வீல் ஆஃப் பிரேக்ஸ், த சவுண்ட் ஆஃப் அ ஸ்டாப்பிங் கார். நிற்கின்ற காரினுடைய ஓசை பிரேக் போடுற அந்த இதில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஸ்க்வீல் ஆஃப் த பிரேக்ஸ் த சவுண்டு. அப்போது ஸ்க்வீலில் ஒரு எஸ்ஸு, சவுண்டில் ஒரு எஸ்ஸு, ஸ்டாப்பிங் காரில் இருக்க ஸ்டாப்பிங்கில் ஒரு எஸ், 3 எஸ்ஸு, அலிட்டரேஷன். ஃபார் த ஸ்க்வீல் ஆஃப் பிரேக்ஸ் த சவுண்ட் ஆஃப் அ ஸ்டாப்பிங் கார் ஆஃப் ஆல் த 1000 செல்ஃபிஷ் கார்ஸ் தட் பாஸ். ஆயிரக்கணக்கான சுயநலமிக்க கார்கள் நிறுத்தாமல் போய்கிட்டே இருக்கு. ஐயோ பரிதாபம் ஒருத்தங்க இருக்கானே, அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலான்னு தோணாமல் அவன் பாடு போய்கிட்டு இருக்கான். ஆயிரக்கணக்கான காரில் ஒரு கார் மொத்தம் வந்து நிற்கிது. ஆஃப் ஆல் த 1000 செல்ஃபிஷ் கார்ஸ் தட் பாஸ், ஜஸ்ட் ஒன் டு என்கொயர். ஒருத்தன் வந்து நிறுத்திட்டான். ஆனால் பாவி, அவனு எதுக்கு நிறுத்தியிருக்கான்னா, டு என்கொயர் வாட் எ ஃபார்மர்ஸ் ப்ரைஸஸ் ஆர். நகரத்தில் இன்ன விலை விற்கிறான், இருங்க விசாரிச்சு பார்ப்போம். பெர்ரி ஃப்ரூட்ஸு நகரத்தில் இன்ன விலை விற்கிது, இது கிராமம் தானே, இந்த கிராமத்தில் இவன் என்ன விலை விற்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு நகர விலையோடு இந்த கிராமத்து விலையை கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தன் நிறுத்தான், வாங்குறதுக்காக நிறுத்துறேன். அப்படி just one to inquire what a farmer's prices are. And one, இன்னொருத்தன் one did stop, இன்னொருத்தன் நிறுத்தலாம். அவன் என்ன, but only to plow up. to plow upனா to turn அர்த்தம். ஏன்னா இந்த கடை இருக்கிற இடம் அப்படின்னாக்கா இது ரோட்டுக்கு முன்னாடி இருக்கு. இப்போ பாருங்கள், இது கடை கொஞ்சம் முன்னாடி இருக்கும். அப்போ இந்த கடைக்கு இந்த சைடும் கொஞ்சம் இடம் உள்ளடங்கி இருக்கும் இல்லையா? இந்த இடம் கடை. அப்போது இப்படி தானே இருக்கும். அப்போ இந்த சைடும் கொஞ்சம் உள்ளடங்கி இருக்கும். அப்போ உள்ளடங்கிருந்தா அந்த இடத்துல அந்த எம்டி ஸ்பேஸில் அப்படி உள்ள காரை விட்டு அப்படி திருப்பலாம். இந்த காரை திருப்புறதுக்காக ஒருத்தன் வந்து அங்கே அந்த இடத்துல வந்து பிரேக் அடிப்பான். சரி ஏதோ வாங்க போகிறான்டா இருக்குன்னா, ஒருத்தன் வந்து விலை என்ன இருக்குன்னு டவுன் விலைக்கும் கிராமத்து விலைக்கும் உள்ளதை கம்பேர் பண்ணுறதுக்காக ஒருத்தன் நிறுத்துகிறான். இன்னொருத்தன் அந்த இடம் வந்து திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக அவன் காரை திருப்புறதுக்கு ஒருத்தன் நிறுப்பான். அண்ட் ஒன் டிட் ஸ்டாப் பட் ஒன்லி டு ப்ளோ அப் கிராஸ். அப்படி அவன் திருப்பும் போது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் வீடு இந்த பக்கத்தில் இருக்குது, அந்த பக்கத்தில் இடத்துல கொஞ்சம் புல்வெளிகள் போட்டு வச்சுருப்போம். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஓய்வு எடுப்பதற்காக அந்த இடத்துல கொஞ்சம் புல்லெல்லாம் போட்டு வச்சுருப்போம். இவன் காரை திருப்புறேன்னு அந்த புல்லெல்லாம் நாசமாக்கிட்டு போயிடுவான். ஒன்லி டு ப்ளோ அப் கிராஸ். In using the yard back to turns around, using the yard to back and turn around.
அந்த இடத்துக்கு வந்து அப்படி கார் அப்படி பின்னாடி விட்டு அப்படி மறுபடியும் எடுத்து திரும்பி போகிறதுக்காக அவன் அப்படி செய்கிறான். அண்ட் அனதர், இன்னொருத்தன் காரை நிறுத்துறான். அனதர் டு ஆஸ்க் அப்படின்னா ஏஏ அலிட்டரேஷன். அண்ட் அனதர் டு ஆஸ்க் த வே டு வேர் இட் வாஸ் பவுண்ட். அனதர் டு ஆஸ்க், இன்னொருத்தன் நிறுத்தி கேட்குறான், ஐயா இந்த இடத்துக்கு எப்படி போகிறது, அதான் இவன் சரியாக போய்கிட்டு இருக்கானா அல்லது நம்ம தப்பாக வந்துக்கிட்டு இருக்கோமான்னு கேட்குறதுக்காக, ஐயா இந்த ஊருக்கு போகணும், இந்த ஊருக்கு போகிறதுக்கு எந்த பாதையில் போகணும் அப்படின்னு கேட்பான். இல்லைங்க இப்படியே இன்னும் 10 கிலோமீட்டர் போங்க, ஏதோ ஒரு பாதை சொல்லுவான். அதுக்காக ஒருத்தன் நிறுத்துவான். கார் நிறுத்த மாட்டாங்களான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு கார் நிறுத்துற சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டால் ஒருத்தன் இங்கே இந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணி இது சீப்பாக அது நகரம் சீப்பானு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தன் நிறுத்துறான். ஒருத்தன் என்னடானா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்பேஸில் கார் அப்படி பின்னாடி விட்டு அப்படி முன்னாடி திரும்பி போகிறதுக்கு நிறுத்துறான். இன்னொருத்தன் தான் போய்கிட்டு இருக்க டைரக்ஷன் சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விசாரிக்கிறதுக்காக நிறுத்துறான். அண்ட் அனதர் டு ஆஸ்க் குட் தே செல் இட் ஆஃப் அ கேலன் ஆஃப் கேஸ். இன்னொருத்தன் நிறுத்துறான். அவன் என்ன கேட்குறான்னா, ஒரு கேலன் என்றால் 4.2 லிட்டர்ஸ் இப்போ இருக்கக்கூடியது. அப்போ அதாவது இவர் வாழ்ந்த காலத்தில், இவர் 1963 இறந்து போயிட்டார். எனக்கு நல்லா தெரியும், அப்போ எல்லாம் பெட்ரோல் பங்க்லாம் 1 கேலன் பெட்ரோல் தான் போடுவாங்க. எனக்கு நல்லா தெரியும், எங்கள் ப்ரொஃபஸரோடு நான் போயிருக்கேன் காரில். அவர் வந்து போடுவார், 1 கேலன் வாங்குவார், 2 கேலன் வாங்குவார். 1 கேலன் என்றால் 4.2 லிட்டர்ஸ். அப்போல்லாம் கேலன் கணக்கில் தான் போட்டாங்க. அந்த 60க்கு அப்புறம் தான் இது வந்து நம்ம மெட்ரிக் யூனிட் வந்துச்சு. அந்த மெட்ரிக் யூனிட் வந்தவுடனே லிட்டர்ஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் கேலனில் மெஷர் பண்ணுவாங்க. அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் லிட்டர், அது ஒரு படி அப்படின்னு இருக்கும். அண்ணாதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு 3 படி அப்படின்னு சொல்லுவார். 3 படி போடுறேன் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஒன்றையுமே நிறைவேற்றலை, செத்து போயிட்டார் அண்ணாதுரை. முதல்ல டிஎம்கே வரும்போது அவங்க ப்ராமிஸ் பண்ணது ரூபாய்க்கு 3 படி நான் போடுறேன், நான் போடலைன்னா என்னை முச்சந்தியில் நிற்க வச்சு சவுக்கால அடிங்க என்று அண்ணாதுரை வாக்குறுதி கொடுத்து சீஃப் மினிஸ்டர் ஆனார். சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு அப்புறம் அவர் போடலை. அதுவும் அவர் சொல்லும்போது சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே ரூபாய்க்கு 1 படி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரூபாய்க்கு 3 படி அப்படின்னு சொன்னார். ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு படி போட்டார். 2 மாதமா 3 மாதமாக நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அவருக்கு போட முடியல, 1 படியாக போட முடியல. அப்புறம் இங்கே 3 படி போடுது, அப்படி போச்சு. அதான் முதல்ல தேர்தலில் இந்த மாதிரியான ப்ராமிஸ் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் அப்படி கொடுக்கல. முதல்ல தேர்தலுக்கு இந்த மாதிரி நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யாமல் போனது முதல்ல டிஎம்கே ஆட்சி, அண்ணாதுரை காலம். அதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் யாருமே நிறைய ப்ராமிஸ் எல்லோரும் பண்ணுவாங்க, அப்புறம் செய்யமாங்க செய்ய மாட்டாங்க. இது இன்னைக்கு வரைக்கும் தொடருது, அது வேறு. இதான் இப்போ இவன் சொல்கிறான், அனதர் டு ஆஸ்க் குட் தே செல் இட் ஆஃப். அவன் இங்கே வந்து ஏன்னா இந்த மாதிரியான ஹைவேஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இடையில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அப்போல்லாம் இவ்வளோ இருக்காது, எனக்கு தெரிஞ்சு இருக்காது. நீ ஒரு 60 கிலோமீட்டருக்கே இருக்கவே இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கடைங்களில் ஒரு கேனில் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவசர ஆத்திரத்துக்கு இந்த மாதிரி 2 வீலர்ஸில் வரவங்க இன்றைக்கும் கிராமங்களில் உண்டு. கிராமங்களில் சில கடைகளில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராம பகுதியில் போகும்போது உங்கள் பெட்ரோல் தீர்ந்து போச்சு வச்சுங்க 2 வீலரில், அந்த கிராமத்தில் இருக்கவங்க நீங்கள் எங்கே பெட்ரோல் கிடைக்குனாக்க நான் அந்த பொட்டி கடையில் பாருங்கள் அப்படிமா. அவன் ஒரு 10 லிட்டரு வாங்கி வைப்பான். ஆனால் காசு வந்து கூட வாங்கி உங்கள்கிட்ட காசு கொடுப்பான், 1 லிட்டர் அளந்து கொடுப்பான். அது மாதிரி அந்த காலத்தில் அது கேட்குறதுக்காக ஒருத்தன் வருவான். உங்கள்கிட்ட ஒரு கேலன் கேஸ்னால் இந்த இடத்துல கேசோலின், கேஸ்னால் 1 கேலன் கேஸ் கேட்குறானா. கேஸ் வண்டியெல்லாம் கிடையாது, கேசோலின் அப்படிங்கிறது அதனுடைய முழு பெயர். கேசோலின் என்றால் பெட்ரோல்னு அர்த்தம். 1 கேலன் பெட்ரோல் கிடைக்குமா என்று கேட்பதற்காக சிலர் அங்கே வந்து நிறுத்துவார்கள். இது கேட்பார். தே குட் நாட் திஸ் கிராஸ்லி. இந்த கிராஸ்லி என்ற வேர்டு இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆங்கிரி, கோபமடை. இதெல்லாம் கேட்கும்போது அந்த கடை வச்சிருக்கணும் கோபம் வரும். ஒரே 1 ரூபா ஒரு பொருள் வாங்கினா என் குடும்பம் இன்னைக்கு பட்னி இல்லாமல் இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். வர்றவன்னா பெட்ரோல் இருக்காங்களாம், ஒருத்தன் வந்து நான் திருப்பிக்கிறேங்கிறான், இதெல்லாம் செய்கிறீங்களேடா என்று ஒரு கோவம் வரும். ஆனால் அந்த கோவத்தை எப்படி காட்டுறது? காட்ட முடியாது. இப்படி தான் சொல்லலாம். அது கையறு நிலை. கோபமாக வரும், ஆத்திரமாக இருக்கும். ஆனால் அந்த ஆத்திரத்தையும் கோபத்தையும் நம்ம யார்கிட்டையும் காட்ட முடியாது. They could not this crossly
They had none, did not it see. They had none. அவனுக்கு என்ன தெரியும்? அவன் இந்த கஷ்டத்தையும் இந்த வறுமையெல்லாம் அவன் பார்த்தே இருக்க மாட்டான். அவனுக்கு இப்படி ஒன்று இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. அவன் பாட்டு காரில் போயிட்டு இருப்பான். They did not see. They had none, did not it see. No. In country money, the country scale of gain. பாருங்க, country money, country scale of gain. Repetition. ஒன்னே திருப்பி திருப்பி வந்த repetition. In country money, the country scale of gain, the requisite lift of spirit has never been found, or so the voice of the country seems to complain. The voice of the country complained. அந்த கிராம பகுதியினுடைய குரல் கம்ப்ளைண்ட் பண்ணுது. கிராம பகுதியின் குரல் கம்ப்ளைண்ட் பண்ணுது அப்படின்னா பர்சானிஃபிகேஷன், உயிரற்ற பொருள். இப்போ நாம் மனுஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், ஆனால் ஒரு கிராமத்தின் குரல் கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னாக்கா என்ன அர்த்தம்? அதான் பர்சானிஃபிகேஷன். இப்போ பாருங்கள், நோ இன் கண்ட்ரி மணி த கண்ட்ரி ஸ்கேல் ஆஃப் கெயின். கிராமங்களிலே இருக்கக்கூடிய பணம், த கண்ட்ரி ஸ்கேல் ஆஃப் கெயின், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அளவுகோல், லாபம் என்பதற்கான அளவுகோல் எப்படி இருக்கும்? இப்போ நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொருளை எவ்வளோ லாபத்துக்கு விற்கிறானே சொல்ல முடியாது. இப்போ சொல்கிறாங்க, துணிக்கடையிலலாம் பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்க வந்து சேரீயை 250 ரூபாய்க்கு விற்றுட்ருப்பான். 150% ப்ராஃபிட் வைப்பான். வைப்பான். ஏன்னா அப்போ தான் அவன் பண்ணுற ஏசி விளம்பரம் எல்லாத்தையும் லாபம் கிடைக்குன்னா அவ்வளோ லாபம் வச்சு தான் விற்பாங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி நகை கடையில் சரி, இந்த மாதிரி துணி நகரங்களில் தான் இந்த மாதிரி கொள்ளை லாபம் வச்சு விற்பான். ஆனால் இது கிராமங்களில் அப்படிலாம் விற்க மாட்டாங்க. கிராமங்களில் அப்படி விற்கவே மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் என்ன விலைக்கு வாங்கப்படுது, என்ன விலை விற்கப்படுதுன்னு. அங்கே இருக்கிறா என்னையா 10 ரூபாய்க்கு தானே அவன் தோட்டத்தில் நீ வாங்கினா, என்ன 15 ரூபா சொல்கிறேன், தான் 12 ரூபா தர வச்சுக்கம்மா. இவனும் தெரியும் 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன்னு இவனுக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். சரி, 1 ரூபா கூட வச்சுக்க, இந்த 2 ரூபா கூட வச்சுக்காமா, சரின்னு கொடுத்துவோம். நகரத்தில் இருக்கவன் தான் கொள்ளை இல்லாமல் அடிப்பான். நோ இன் கண்ட்ரி மணி த கண்ட்ரி ஸ்கேல் ஆஃப் கெயின், நகரத்தின் அளவுகோல், லாபத்தின் அளவுகோல், the requisite lift of spirit has never been found. ஆனால் அந்த குறைச்ச லாபம் வச்சுக்கிட்டு அவன் ஒரு ஸ்பிரிட்டாக எல்லாம் கிராமத்தில் இருக்கிற சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் அதிகமாக தான் இருந்தான். ஆனால் இவ்வளோ கொள்ளையடித்து இவ்வளோ காசு வச்சுருக்கீங்கடா, எங்கடா சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அவன்கிட்ட இந்த ரியல் ஸ்பிரிட் இருக்காது நகரத்தில் இருக்கவன்ட்ட. The requisite lift of spirit has never been found, or so the voice of the country seems to complain. The voice of the country, the கிராமத்தின் குரல் கம்ப்ளைண்ட் பண்ணுது. I can't help owing the great relief it would be to put these people at one stroke out of their pains. I can't help owing the great relief it would be. இந்த மக்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்னு என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது. I can't help owing the great relief it would be to put these people at one stroke out of their pain. இந்த மக்களினுடைய வலியிலிருந்து, வேதனையிலிருந்து ஒரே ஸ்ட்ரோக்கில் இவங்களை நிவர்த்தி பண்ணுகின்ற அந்த ரிலீஃபு ஐ காண்ட் ஹெல்ப், என்னால் அது செய்ய முடியாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே ஆஸ் ஐ கம் பேக் இன் டு த சாண்ட் ஐ ஒண்டர் ஹவு ஐ ஷுட் லிவ் லைக் யூ டு கம் டு மீ அண்ட் ஆஃபர் டு புட் மை ஜென்ட்லி அவுட் ஆஃப் மை பெயின். And then next day, அடுத்த நாள், as I come back into the same, I wonder how I should like you to come to me. இப்படிதான் இருக்கும். ஆனால் சான் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வோட, என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது. ஒரே ஸ்ட்ரோக்கில் உனக்கு எவ்வளோடா கடன் இருக்கும், ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. ஒரு 5800 கடன், இந்த 5800 கடன் எல்லாத்தையும் முடிச்சுக்க, நீ சௌரியமாக ஆளு அப்படின்னு அதை சொல்ல முடியுமா இல்லையா? ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய கடன்லாம் இருக்கவே இருக்காது. நான் பார்த்துருக்கேன். நீ கடையில் போட்டுக்கலாமா, ஒரு 5000 கடன் வாங்குது நகை, என்ன அர்த்தம்? அவ்வளோதான் அது கடன். ஏன்னா அதுக்கு மேலே கடன் வாங்கினா அதனால் கொடுக்க முடியாது, அதுக்கும் அது தெரியும். அதனால் அது மிஞ்சி போனால் ஒரு 5000 10000 கடன் வச்சுருக்கோம். நீங்கள் அதுக்கு உதவி செய்யணுன்னா என்ன செய்யலாம்? உனக்கு எவ்வளோமா கடன் இருக்கும்? 10000, இந்த 15000 வச்சுக்க, 10000 நீ கடன் அடைச்சிரு, 5000 நீ முதல் வச்சுக்க, இனிமேல் நீ உன் தொழிலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. கடனே இல்லாத வாழ்க்கை. அப்படிலாம் யாருமே செய்ய மாட்டாங்க, யாரும் செய்யறது இல்லை. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே ஆஸ் ஐ கம் பேக் இன்டு த சாண்ட் ஐ ஒண்டர் ஹவு ஐ ஷுட் லைக் யூ டு கம் டு மீ.
ஹவ் ஐ ஷுட் லைக் யூ, ஹவ் ஐ ஷுட் லைக் யூ, நான் என்ன, நீ எப்படி இருக்கணும், கம் டு மீ, என்னிடம் நீ எப்படி வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அண்ட் ஆஃபர் டு புட் மீ ஜென்ட்லி அவுட் ஆஃப் மை பெயின், என்னுடைய பெயினை ஜென்ட்லி கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிறதுக்கு ஐ ஆஃபர். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கணும் என்ன பண்ணணும், அவங்ககிட்ட ஏதாவது வாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னாவே போதும். நீங்கள் ஒன்றும் அவங்கள போய் ஒரே நாளில் போய் உட்காந்து உனக்கு என்ன கடன்டா எல்லாத்தையும் வச்சுக்க நான் எல்லாம் தீர்க்கிறேன்னு நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அப்படி செய்யவும் முடியாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம்னா ஜென்ட்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த வலியிலிருந்து அவர்களை மீட்க வேண்டும் என்றால் அவங்ககிட்ட போய் கொஞ்சம் பொருள் வாங்க. எங்காவது கடைத்தெருக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி சாக்கில் போட்டு கீழே வச்சுக்கிட்டு விற்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட போய் அதுலேயே ரொம்ப பெருசாக விற்கணும்னு இருப்பான், அந்த சாக்கிலேயே போட்டு பெரிய கடையாக வச்சுக்கிட்டு இருப்பான், அவன்கிட்ட வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பாட்டி எங்கேயோ உட்காந்துட்டு அதுக்கு இருக்கிறதே அதான் அதை விற்றுட்டு இருக்கோம், அதுக்கிட்ட போய் அதுக்கிட்ட சொல்கிற விலைக்கு பேரம் பேசாமல் நீங்கள் வாங்குங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த வலியானது ஜென்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், மறையும் என்று சொல்லுகிறார் ராபர்ட் ஃப்ராஸ்ட் எ ரோட் சைட் ஸ்டாண்ட் என்ற இந்த பாடலில். தேங்க்யூ.